கேள்வி பதில் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதல்வராக ரவிசங்கர் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, இந்த உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதாவது நெக் பெயின், ஸ்பாண்டிலோசிஸ் அண்ட் லம்பார் இஷ்யூனால மசில் நாட்ஸ், லம்ப்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. மசில் நாட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா அது மாதிரியே இருக்குங்கய்யா. பலவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அது சரியாகல. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை கரைக்கணும் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து இந்த வேதிக்கு சாப்பிட்டு நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதை வெளியே தள்ளணும் அப்படிங்கும்போது எதேச்சியா நமக்கு தெரியும் போதெல்லாம் நம்ம அப்படி எடுப்போம். அதாவது பர்டிகுலரா எவ்வளோ டியூரேஷன்ல எடுத்தா என்னாகும், அதே சமயத்துல அந்த இன்ஃப்ளமேஷனோட அந்த மசில் நாட்ஸ் எல்லாம் எந்த வைத்தியத்தால சரி பண்றதுங்கய்யா? நானும் அக்குபஞ்சர் யூஸ் பண்ணிட்டேன், ஆயுர்வேதம் யூஸ் பண்ணிட்டேன், ஹோமியோபதி யூஸ் பண்ணிட்டேன், இப்ப ஃப்ளவர் மெடிசன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதாங்கய்யா, வேற ஒண்ணும் இல்லை. கட்டி மாதிரி இருக்கா, எப்படி இருக்குங்கய்யா? கட்டியா ஃபார்ம் ஆயிருக்குங்கய்யா. மசில் அப்படியே அமுக்குனா கல்லு மாதிரி இருக்குங்களா, குளன்னு இருக்கா? கல்லு மாதிரி இருக்குங்கய்யா. கல்லு மாதிரி இருக்குது. எவ்வளவு காலமாக இருக்குதுங்கய்யா? ஒரு 8 இயர்ஸா இருக்குங்க. 8 இயர்ஸ்க்கு மேல இருக்குங்கய்யா. 8 இயர்ஸ். உங்க வயதுங்க ஐயா? என்னுடைய வயது இப்ப 51 நடந்துட்டு இருக்குங்கய்யா. எந்த வயதுல இருந்து இது ஆரம்பிச்சதுங்க? இது ஆக்சுவலா 40 to 35ல எனக்கு அந்த ஷோல்டர்ல பெயின் வர ஆரம்பிச்சதுங்க. ஆக்சுவலா வந்து இந்த கிளைம்பிங் ஜாப் கத்தார்ல ஒர்க் பண்ணும் பொழுது அதுதான் கேட்க வந்தேன். உங்க உடல் வந்து அதிக வெப்பமாக இருக்கிறதா? ஆமாங்க, என் தலை எப்பயுமே கபாலம் சுட்டுக்கிட்டே இருக்கும் மண்டை. பட் இப்ப நான் சாந்தி பண்ணி அல்லது அந்த விளக்கெண்ணெய் எல்லாம் உச்சந்தலையில நைட்டு வச்சுட்டு அந்த நேவல்ல எல்லாம் விளக்கெண்ணெய் வச்சுட்டு கண்ணு கீழே எல்லாம் வச்சுட்டு படுத்தாதான் அடுத்த நாள் எனக்கு கண்ணு இதா இருக்கும். பித்தம் வாதம் இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. அதிகமாக இருக்கிறதுனாலதான் வந்து அந்த போல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது முழுமையா உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் உணவு முறைகளில் ஏற்பட்ட ஒரு மாறுதல் அப்படிங்கிறத சொல்லணும் இது முழுமையாக. ஏன்னா நீங்க உணவு உட்கொண்ட ஏற்பட்ட மாற்றம், இவைகள் உடல்ல ஏற்பட்ட அதாவது மெட்டபாலிசத்துல ஏற்பட்ட மாற்றத்தினால இது ஏற்பட்டிருக்கு. சரிங்க. உடல் தூய்மை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ரத்தத்தை தூய்மை செய்ய வேண்டும். ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன், கஷ்டம்லாம் இல்ல. இதை கொஞ்சம் வாழ்வியலா பண்ணீங்கன்னா போதும். உடல்ல கழிவுகள் இல்லாத ஒரு உடலை பெற வேண்டும். அதான் உண்மை. ஒண்ணு. ரெண்டாவது, ரத்தம் தூய்மை. இந்த 2 நிலைகள் படிநிலைகளாக நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே படிப்படியாக அது குறையறது. நீங்க சொன்னது போல வேதிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சரியா போயிடும் அப்படின்னா அப்படி அல்ல. நீங்க உண்ணக்கூடிய உணவு என்று மருந்தாக மாறுகிறதோ அப்பத்தான் இந்த கழிவு உங்கள் உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். நாம ஏதோ ரத்தம் அப்படின்னு மட்டும் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. மொத்த ரத்தமும் தூய்மை அடைய வேண்டும். அப்பத்தான் உள்ள நல்ல செல்ஸ் எல்லாம் வந்து உற்பத்தி ஆகும். இப்ப என்னன்னா அந்தந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா அந்த கெட்ட செல்ஸ் அங்கங்க அதிகமா கூடிருச்சு. அந்த பகுதியில இருக்கக்கூடிய நல்ல செல்ஸ் எல்லாம் அதை சாப்பிட்டு வளர ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க. முதல் பண்ணணும்யா. ரெண்டாவது, உணவை நீங்க மருந்த மாத்தணும். இந்த 2 விதியத்தை முழுமையா பண்ணீங்க அப்படின்னா, மூணாவது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பருத்தி துணியில ஒரு கையளவுக்கு கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லுப்பு அதுல வச்சு தோசை கல்லுல நல்லா சுட வச்சு அப்படி எடுத்து ஒத்தனை கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தினமும் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே இதுல நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஏன்னா நம்ம அனுபவத்துல இது நல்ல பலன்கள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த 3 நிலைகள் தான். உடல் தூய்மை, உணவை மருந்தாக எடுத்துக்கொள்வது, இப்ப சொன்னது இந்த நிலை. இதை பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அனுபவத்தில் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அதை முதல்ல தெளிவா செய்யுங்க. உடல் வெப்பம் இல்லாமல் வைத்துக் கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த உடல் பற்றி நமக்கு புரிதல் இல்லை. ஏன்னா இந்த உடல் அல்கலின் பாடியாக வேண்டுமே தவிர ஆசிட் பாடியாக கூடாது. என்று இந்த உடல் ஆசிட் பாடியாக மாறுதோ அனைத்து வியாதியாக வரும். ஆனால் இன்று அல்கலின் பாடியாக மாற்றுவதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறத, தண்ணியை கூடிய அல்கலின் வாட்டருங்கிறோம், உணவு கூட அல்கலின் ஃபுட்டுன்னு சொல்றோம். பட் ஆனா ஆசிட் ஃபுட்டா தானே இந்த உடம்பை வச்சுட்டு இருக்கிறோம். உப்பு தண்ணியில கூட மீன்கள் வாழும், உயிரினங்கள் வாழும். ஆசிட்ல எந்த உயிரும் வாழாது. இந்த உடம்பை ஆசிட்டா தான் இன்னைக்கு நம்ம மாத்திட்டு இருக்கோம். இந்த வயிறு இருக்கு இல்லைங்களா, இந்த வயிறு ஆசிட்டா மாத்திட்டு இருக்கிறோம்.
அதன் ஏற்பட்ட விளைவுதான் இது. உணவு முறைகள்ல மாற்றம், எந்த உணவை எப்ப சாப்பிட்றதுன்னு தெரியல, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, சாப்பிட்டு என்ன செய்யணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி உணவு எடுத்துக்கணும், சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், இதை செரிமானமாக இருக்கிறதுக்கு உண்டான கால அளவுகளை எவ்வளவு கொடுக்கணும், இப்படிங்கிற நிறைய விடயங்கள் ரொம்ப சாதாரணமா இன்று நம்ம போயிருச்சு. காரணம் என்னன்னா, நம்ம வாழ்வியலின் பாதை பயணிக்கக்கூடிய காலம் வேறு விதமாக போயிட்டதுனால அதன் முழுமை நமக்கு தெரியல. அதுதான் காரணம். ஆனா ரொம்ப எளிமையான விடயம் தான், கவலைப்படவில்லை, தேவையில்லை. அப்ப பாடி டீடாக்ஸ் முதல்ல இதை சரி பண்ணிட்டு உணவு மருந்தா மாத்துனீங்கன்னா அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க வருங்கய்யா. இதை தினந்தோறும் நீங்க என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்ப நான் பொதுவா சொல்லக்கூடிய விடயங்கள் மட்டும் இப்ப என்னால சொல்ல முடியும். ஆனால் தினந்தோறும் செய்யக்கூடிய விடயங்கள் அப்படின்னு இருக்குது. அந்த தினந்தோறும் நீங்க செய்யக்கூடிய விடயங்களை உடலுக்கேற்றாற் போலும் மனதுக்கேற்றாற் போலும் நாம கொடுக்கணும். இப்ப எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னா, டயட்ல இருக்கிறதுக்கு ஏன் விரும்புறோம் அப்படின்னா, உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக இந்த டயட்ல இருக்குங்கிறதுக்காக உடம்ப வருத்திக்கிட்டு எதோ உணவை சாப்பிட்றோம். ஆனா மனசு அது விரும்பாது. மனசு விரும்பாத ஒரு உணவை உடலுக்கு டயட்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உடம்பும் பலவீனமாயிரும், மனசும் பலவீனமாயிரும். ஆனா உண்மையாலுமே உணவு எப்படி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, மருந்தா மாத்தணும்னா மனம் விரும்பக்கூடிய உணவையும் கொடுக்கணும், உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய உடலையும் கொடுக்கணும். அப்பத்தான் அந்த உணவு மருந்தாக மாறும். அந்த மருந்து ஆரோக்கியத்தை நமக்கு தரும். அதனால மனமும் இருக்கக்கூடாது, உடலும் பாதிக்க கூடாது. இரண்டுக்கு ஏற்றாற் போல எந்த உணவை நாம் கொடுக்கிறோமோ அதுதான் மருந்தாக மாறும். அப்ப நீங்க சொல்றது போல இவைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்து மூன்றாவது ஒரு நிலை அப்படின்னு போகும்போதுதான் இதற்கு என்ன மருத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு போலாம். அதுக்கு வரைக்கும் எடுத்த உடனே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது அப்படிங்கிறது எம்முடைய அனுபவம் ஐயா. நன்றிங்கய்யா. ஐயா, உங்களுடைய நம்பர் எனக்கு சேட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னாக்கா நான் கன்சல்டேஷன் எனக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. அதுக்குதான் கேட்கிறேன். கண்டிப்பா நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேங்க ஐயா, அம்மாட்ட நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா அது எனக்கு இப்ப நம்பர் டே 1 டே 2ல இருந்து நீங்க ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுத்து சொல்லிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அதுபடி ஃபாலோ பண்ணிட்டே அது எவ்வளவு எப்படி ஆகுதுங்கிற சிஸ்டம் சொல்லி நம்ம அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கேட்கலாம். இந்த நேரத்துல மருந்து இப்ப எடுக்கலாமா? ரவிசங்கர் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கேள்வி. நீங்களும் இந்த கேள்வி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கே ஒரு ஆதங்கம் இருக்கும், ஐயா இவ்வளவு சிரமப்பட்டுட்டு இருக்காரே அவருக்கு சொல்லணும்ட்டு. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு பதில் ஐயா மூலியமாக கிடைத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை செயல்படுத்த வேண்டும். செயல் மட்டுமே சிறந்த விளைவு. நீங்க செயல்படுத்திட்டு ஐயாக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நான் நம்பரை உங்களுக்கு சாட்ல போட்டு விடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இன்னைக்கு ஐயா கேள்வி பதிலா வைத்ததற்கான ஒரு முக்கிய காரணமே, யாராவது ஒருவர் பலனடைந்து அதை நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா நம்முடைய இந்த வாழ்க்கைக்கான ஒரு அவர் அனுபவத்தில் அது சொல்றதுனால அது ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த வகுப்புன்னு ஒரு ஐடியா ஐயா சொன்னாங்க. அதனால நீங்க செயல்முறைப்படுத்தி அது ஃபீட்பேக் ஐயா கொடுங்க. இது நண்பர்களுக்கு ஒரு முக்கிய பலனாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். சாட்ல போடுறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா கூறிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கமலவேணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா ஐயா. பிறப்பு வரமா அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஏன்னாங்கய்யா, நம்ம மகரிஷியுடைய தத்துவங்கள் இதெல்லாம் எங்க குரு நன்மணி ஐயா விளக்கும் போது நம்மளுடைய இந்த கர்ம வினை பதிவுகளை கழிக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது எப்படி வரமாகும் அப்படின்னு எனக்கு நீங்க கொஞ்சம் சொல்லணுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. சிறப்பான ஒரு கேள்விமா. எடுத்தவன ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவதுமா, ஐயா சொன்னது உண்மை. கர்ம வினைகளை கடந்து போவதற்குத்தான் இந்த பிறப்பு கிடைத்திருக்கிறது என்பது சத்தியமான உண்மை. சரி, கர்மா எப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? கர்மா அப்படின்னு சாலையில போயிட்டு இருக்கோம், சாலையில வண்டியில போயிட்டு இருக்கோம், ஒரு அவசரமான ஒரு பணிக்காக போயிட்டு இருக்கோம். திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிருச்சு. திடீர்னு வருத்தப்படுறோம். சரியான நேரத்துக்கு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், வண்டி பஞ்சரா போச்சு, சரி கர்மா சரியில்லை அப்படின்னு.
வீட்டுல தண்ணி தீந்து போயிருச்சு, தண்ணி பிடிக்கலான்னு பார்ப்போம், பைப்ல தண்ணி வரமாட்டேங்குது. ஆனா கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல, தண்ணி பிடிக்கலான்னு நினைச்சிட்டு தண்ணி வராம போயிடுச்சு, என் கர்மா சரியில்லை. எதற்கு நாம் கர்மாவை சொல்வது? கர்மா என்பது என்ன? கர்மா எப்படி நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது? இந்த கர்மாவை காரணம் காட்டி நம் வாழ்க்கையை ஏன் காலத்தை கடத்துவது? ஐயா கூறியது சத்தியம், அது இல்லை என்று கூறவில்லை. கர்மாவை அனுபவிப்பதற்குத்தான் இந்த பிறப்பு. அப்படினால் கர்மா எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகிறது என்பதை தெரிந்தால்தானே இந்த கர்மாவை நாம் கழித்து விட முடியும். அப்ப கர்மா என்பது என்ன? முதல் கேள்வி அதுதான். அப்ப கர்மா என்பது என்ன? நீங்க என்னன்னு சொல்லுவீங்கம்மா கர்மா அப்படின்னா? கர்மா அப்படின்னு சொன்னா நாம வந்து செய்யக்கூடிய செயல்கள் பிறருக்கு துன்பத்தை கொடுக்குமானால் அது கர்ம வினை பதிவுகளாக நமக்கு பதியும். எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு மறு செயல் உண்டு என்பது இயற்கையான நியதி அல்லவா? செயலுக்கு ஒரு விளைவு கண்டிப்பாக உண்டு. இதை ஒரு கர்மா அப்படின்னு சொல்றோம். ஒரு உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், குழப்பிக்கொள்ள வேண்டாம். கர்மா என்ற சொல்லினுடைய பொருள் செயல். கர்மா என்பது ஏதோ ஒன்று நினைக்காதீர்கள். சமஸ்கிருதத்தில் கர்மா, தமிழில் செயல். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால செயல், எந்த செயலை நாம் செய்கின்றோமோ அந்த செயலுக்கேற்றார் போல் மறு செயலை நாம் அனுபவிக்கின்றோம். அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்திருக்கோம், என்னவோ இருந்திருக்கோம், எப்படியோ இருந்திருக்கோம், அதுக்கு மறு செயலா இப்ப நாம இங்க இருந்திருக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கர்மா. இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியாத வரைக்கும் தான் நீங்க கர்மால மாட்டிக்கிட்டீங்க. இப்ப இந்த நிமிடத்தில் இருந்து அடுத்து எப்படி இருக்கணும்னு நீங்க வாழ போறீங்க பாத்தீங்களா? இந்த வாழ்க்கையை நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க, போன பிறப்பு அல்ல. போன பிறப்புல செய்த செயலினுடைய விளைவு இப்ப இந்த உடம்பு கிடைச்சிருச்சு. இதை நீங்க உணர்ந்துட்டீங்க, இதுக்கு காரணம் கர்மா தான் அப்படின்னு. அப்படின்னா இனிமேல் அடுத்து நாம எப்படி இருக்கணும்? இந்த பிறப்பு வேண்டுமா, இல்லை இந்த பிறப்பில் உன்னதமான ஒரு நிலை அடைய வேண்டுமா, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்வியலுக்கு நாம் வாழ வேண்டுமா என்பதற்கான முயற்சிக்குத்தான் செல்ல வேண்டுமே தவிர மீண்டும் இந்த கர்மாவை காரணம் காட்டி இங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்தோம்னா இவற்றில் கடக்க முடியாது. சரி, கர்மானா ஒரு செயல், அதனுடைய மறு செயல் என்று தெரிந்து கொண்டோம். இந்த கர்மால இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கு இல்லையா? அது கர்மாக்குள்ளேயே தான் இருக்குது. அது என்னவாக இருக்கும்? ஆனால் அது சரியாக இருந்தால் அது கர்மாவாக மாறாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஒரு அரங்கத்துல கூட்டம் கூடி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு நபர் அசம்பாவிதம் செய்வதற்காக உள்ள வந்து ஒரு 10-20 பேர்த்த செய்து அவர்களுக்கு ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்தி விட்டார். அப்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் உடனடியாக அந்த நபரை கொன்று விட்டார். இல்லை என்றால் அவர் இன்னும் ஒரு 10-20 பேர்த்தை அது போல செய்து ஒரு துக்கமான துயரத்தை ஏற்படுத்தி விடுவார் என்று அவருக்கு உத்தரவு வருகிறது. உடனடியாக அவர் அதை கொன்று விட்டார். இப்ப எந்த உயிரை கொன்னாலும் அது பாவம் இல்லையா? அது பாவமா இல்லாம? கண்டிப்பான பாவம். எந்த உயிரை கொன்றாலும் அது பாவம் தான். அப்ப அந்த காவலர் பாவம் யாருக்கு போய் சேரும்? இந்த கர்மா யாருக்கு போய் சேரும்? ஏன்னா நம்ம கர்மாவை பத்தி பேசிட்டே இருக்கிறோம். ஆமா, இந்த விளக்கம் தெரிந்தால்தான் கர்மாவை பத்தி பயப்பட தேவையில்லை. அப்ப சொல்லுங்கம்மா, இப்ப அந்த நபர் ஒரு 20 பேர்த்த வெட்டி துன்பப்படுத்திட்டார். அதற்கு ஒரு காவலர் அந்த நபரை சுட்டு கொண்டு விட்டார். இப்ப யாருக்கு இது கர்மா பாதிக்கும்? அவர் செய்த செயல் சரியானது தானே. மேலும் மத்தவங்களை பாதிக்காம துன்பப்படுத்தாம இருக்கிறதுக்கு இவர் அவரு ஷூட் பண்ணிட்டாரு. ஆமா, பண்ணிட்டாரு. ஆனா நீங்க தான் சொன்னீங்க எந்த உயிரை கொண்டாலும் பாவம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அந்த நபர் ஒரு 20-30 பேர்த்த கொன்னுட்டாரு, அதனால ஒரு பாவம். இந்த ஒருத்தரை அந்த காவல் அதிகாரிக்கு உத்தரவு வந்தது, அவரு கொன்னுட்டாரு, அந்த உயிரை கொன்னுட்டாரு. அப்ப அவருக்கு பாவம் சேரணுமா இல்லையா?
அல்ல, அவருடைய நோக்கம் வந்து சரியானதாக இருக்கிறது. சூப்பர்மா, அற்புதமா. இந்த வார்த்தை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்க கேட்டேன். சிறப்பு. இதுதான் இந்த ரகசியம். சூப்பரா சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்மா என்பது செயல். அந்த செயல் நம்மை பாதிக்காத வகையில் வாழ்வதற்கு எது முக்கியம் தெரியுங்களா? நோக்கம். உங்களுடைய நோக்கம் எதை சார்ந்து நீங்கள் செயல் செய்கிறீர்களோ அந்த செயலின் அடிப்படையில் தான் உங்களுக்கு மறு செயல் நிகழும். இப்ப அங்க உள்ள வந்த அந்த நபர் வந்து அரங்கத்துல இருக்கவங்களை வந்து துன்பப்படுத்தணும்னே வந்தார். அவருடைய நோக்கம் தவறானது. அந்த நோக்கத்தினால் அவர் செஞ்ச செயலுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு மறு செயல். ஒரு 20 பேர்த்த துன்பப்படுத்தி காயப்படுத்தி கொண்டுட்டாரு. அவருக்கு இன்னொரு காவல் அதிகாரிக்கு உத்தரவு வந்துச்சு, மீண்டும் அவரை விட்டு வைத்தால் இன்னும் பல பேர்த்த கொண்டுருவாரு, அதனால அவரை சுட்டு விடுங்கன்னு ஒரு உத்தரவு வந்தோடனே அவர் அதை கொண்டுட்டார். இல்லைனால் இன்னும் 10 பேர் 20 பேர். அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இருக்கக்கூடிய மற்றவர்களை காக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் அவர்களுக்கு இருந்ததனால் அவரை கொன்று விட்டார்கள். அப்ப அந்த செயலில் அவருக்கு கர்மா ஏற்படவில்லை. அதாவது என்னன்னா, பாவம் ஏற்படவில்லை. அதற்கு பதிலாக அவருடைய நோக்கம் அவரை அந்த இடத்துல வந்து நிலைநிறுத்தி விட்டது. அதனால கர்மா அப்படின்னும் போது இந்த இடத்துல இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டீங்கன்னா கர்மாவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? சரிங்க ஐயா. அப்போ வந்து பிறப்பு அப்படிங்கிறது ஒரு வரம் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பாமா, கண்டிப்பா பிறப்புங்கிறது வரம் தானே. ஏன் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்கோ ஒரு மாட்டுக்கோ இல்ல ஒரு தாவரத்துக்கோ இல்ல ஓரறிவிலிருந்து 5 அறிவு இருக்கக்கூடிய ஏதேனும் உயிரினங்கள் இந்த பிறப்பை கடந்து வேறு ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சி எடுக்க முடியுமா? முடியாது. அவைகளுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. ஆனால் இது அனைத்தையும் பெற்று நாம் அந்த நிலையை அடைய முடியும் என்று ஒரு உன்னதமான ஒரு 6வது அறிவை பெற்று 7, 8, 9 நிலைகளை கடைந்து போக முடியும் என்கின்ற ஆற்றலை பெற்றது மனிதன் மட்டும்தானே. ஆமாங்க. அப்ப அது வரம் தானமா? இப்ப வரம் தான். அப்ப இப்ப இன்னொன்னு கேட்கலாம், நம்ம இறைவர்கிட்ட வரம் கேட்கிறோம். இறைவா வரம் தா, வரம் தா, வரம் தா அப்படின்னு நம்ம இறைவர்கிட்ட வரம் கேட்கிறோம் இல்லையா? ஏற்கனவே இறைவர் வரம் தந்து விட்டாரம்மா. தந்துவிட்ட வரத்தை மறந்து விட்டு மீண்டும் மீண்டும் வரம் தா, வரம் தான் நாம் இறைவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எப்படி அப்படின்னா, வரம் தா என்பதை திருப்பி சொல்லுங்க பாப்போம். தாவரம் என்று தாவரம்னு வருது. தாவரம். இன்று நாம் உயிர் வாழ்வதற்கு எது அத்தியாவசியமாக இருக்கணும்? தாவரம். உணவு. உணவு. இந்த உணவு தாவரங்கள் இருந்தால்தான் வரும். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த இறைவர் வரத்தை தந்துவிட்டார். தாவரத்தை வரமாக தந்துவிட்டார். அந்த தாவரம் வந்த பிறகுதான் நாம இப்ப ஏன் வாழ முடிஞ்சிருக்குது. ஆனால் அந்த தாவரத்திற்கு நாம் கடமைப்பட்டவராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம நினைக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவைகள் நமக்கு முன்பாகவே வரமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையில நாம வாழ்றது வரம் இல்லையா? இதுல மெய்ஞானம் என்கின்ற ஒரு நிலையை என்று நாம் உணர்ந்து தினம்தோறும் வாழ்வியலாக வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கைக்கு பெயர்தான் யோகம் அப்படிங்கிற. அவர் பெரிய யோகக்காரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்குது, வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது. ஒரு பெரிய யோகக்காரன். எப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில தானாக அவை அனைத்தும் முழுமை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை யோகி என்று சொல்கின்றோம். அதாவது தினந்தோறும் தன்னுடைய தியானம், தவம் இவைகளை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு சுவாசமாகவே வாழக்கூடியவரை யோகி என்கின்றோம். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையே அவருக்கு வரமாக மாறிவிடுகிறது. இவ்வளவுதாம்மா. இதுக்கு வரத்துக்கு பெருசா குழப்பிக்கவே வேண்டாம். ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளலாம். சரிங்க. நன்றிங்க ஐயா. சிறப்பான விளக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு கேள்வி, சிறந்ததொரு விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனார்கலியம்மா, நீங்க கேட்கலாமா? ஞானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா.
நன்றி. உங்களுடைய அந்த ஒரு அற்புதமான இன்றைக்கு வகுப்பு, சிறந்த வகுப்பு என்ன நாங்க அதை கருதுறோம். நிச்சயமா நீங்க சொன்னீங்க, பிறப்பு ஒரு தரம் மீண்டும் கிடைக்குமா, அரிது என்றீங்க. அரிது அரிது மானிதட பிறத்தல் அரிது. நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க, சித்தர்கள், ஞானியர்கள், முனிவர்கள் அனைவருமே. எல்லாவற்றையும் நாம இந்த காதுல வாங்கி அந்த காதுல தான் விடுறவங்க தான் இருக்கோம். ஏன்னா இன்றைய கால சூழல் அப்படி இருக்கு. இது அத்தனையுமே நமக்கு மகரிஷி கொடுத்ததாக நமக்கு பேராசிரியர்கள் அத்தனை பேருமே நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளார்கள். நிச்சயமாக அந்த பாதையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க கொடுத்தது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமானதாக இருக்கிறது. சொன்ன மாதிரி தாவரம் வரம் தா, அவன் கொடுத்ததை மறந்து விட்டு நாம் திருப்பி திருப்பி அவன்கிட்டயே கேட்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே கொடுத்திருக்கிறதுக்கே நன்றி சொல்ல நம்மளால முடியல. ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, அந்த தாவரத்துக்காவது நாம் நன்றி சொல்லணுமான்ட்டு. ஆனா கடந்த 10 வருடங்களாக மனவளக்கலைக்கு வந்த பிறகு மகரிஷி கொடுத்த கருத்திலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் காலையில எழுந்த உடனே கூட அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சங்கல்பமை போட்டு 2 ஒழுக்க பண்பாட்டின்படி வாழும். அதே மாதிரி வள்ளலார் சொன்ன எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு 10 முறையாவது உச்சரிப்பேன். அப்போதான் நினைப்பேன் நான், ஞானிகள் எல்லாம் எவ்வளவு அந்த பறந்து விரிந்த மனதோடு இருக்காங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாமெல்லாம் உயர முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றும். நிச்சயமாக மகான்கள் அளவுக்கு நாம் செல்ல முடியாது. ஆனா மனிதர்களாக சிறந்த மனிதர்களாக வாழ முடியும் என்ற ஒரு தெளிவு உங்களுடைய அந்த சொற்களிலிருந்து எனக்கு பிறந்திருக்கையா. ஒரு தரம் பிறந்திருக்கிறோம், மீண்டும் கிடைக்குமா, அது அரிது. சோ இருக்கக்கூடிய வாழ்வை நாம முழுமையாக அனுபவிக்க வேண்டும். உணவு முறையிலும் உடலிலும் சுவாசத்தையும் பிறப்பு இறப்பை பற்றியும் அறிந்து தாவரங்கள் வாழ்வது போல் நாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். பிறப்பு மிக அற்புதமானது, நுட்பமானதுன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா மற்ற 5 உயிரினங்களை பற்றி நாம் அறிய முடியாது. ஆனால் மனிதனாகிய ஒரு உயிர் தோன்றுவதற்கு பல கோடி செல்களில் ஒரே ஒரு செல் மட்டும் அந்த கருமுட்டைக்குள் போய் அது எப்படி பல்கி பெருகி ஒரு உயிராக வருகிறது என்பதை நம்ம அந்த உயிரின தன்மாற்றத்திலிருந்து உணர்ந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய பிறப்பு எவ்வளவு உயர்வானது என்பதை உணர்வோம். அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சில அன்பர்களின் கேள்விக்கு இப்போ ரவிசங்கர் ஐயா கேட்ட மாதிரி நிச்சயமாக நம்ம உடல் அறிவை பெற வேண்டும். உங்களை போன்ற பல்வேறு பேராசிரியர்கள் எங்களுக்கு பல வகுப்புகளில் இன்னும் தெளிவாக்க வேண்டும். ஏன்னா ஓரளவுக்கு நாங்க புரிஞ்சு வாழ்ந்திருக்கோம். இந்த ஒவ்வொரு முறையும் நான் உணவு உண்ணும் போது அந்த நன்றியை சொல்லிட்டு தான் உணவு ஐயா. இந்த உணவை எனக்கு அளித்த இறைநிலைக்கும் குருவிற்கும் நன்றி. இது என்னுடைய உடல் சத்தாக மாறக்கூடிய இந்த உணவிற்கு நன்றி. இதை உற்பத்தி செய்தவர்கள், கொண்டு வந்தவர்கள், சமைத்தவர்கள், பரிமாறியவர்கள் என்று அத்தனைக்கும் நன்றி சொல்லிட்டு தான் அடுத்த ஒரு கவலத்தை முதல்ல வாயில வைக்கும்போது அது அமிர்தமா இனிக்கும் அந்த உணவு. எல்லோருமே முடிந்தால் சொல்லி பாருங்க, நிச்சயமாக அது அமிர்தமாக முடியும். ஓரளவுக்கு இதை மட்டுமே நான் கடைபிடிச்சிட்டு வரேங்கய்யா. உண்மையிலே நாம் பிறப்பு அரிதானது, அதை உணர்வோம். ஞானிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, நாம இன்னும் அதை ஃபாலோ பண்ணல. நிச்சயமாக செயல்முறைப்படுத்துவோம். அதே மாதிரி ஐயா அம்மா கேட்ட கேள்வியில இருந்து எனக்கு ஒண்ணு, விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு பழமொழி நமக்கு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மத்தோட பிறந்து இருந்தாலும் நாம் மதி கொண்டு அதை நம்மளுடைய செயல்முறைகளை மாற்றி வெல்லலாம் அல்லவா? கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொன்னு, இப்போ 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா ஒரு தவறு நமக்கு தவறாகப்படாது, அது அந்த புண்ணிய செயலாக மாறும். அது நீங்க சொன்னது அந்த நோக்கம் சரின்னுங்க. அது ஒரு உண்மையாக 10 பேர் உயிரை காப்பாத்துக்கு ஒரு உயிரை கொன்னுட்டாரு, அதனால அந்த பாவம் அவரை சேராது, அது இறைநிலைக்கு தான் சேரும் என்பது மிக தெளிவாக சொன்னீங்க. சோ எல்லாமே கடமையார மாற்ற வேண்டும். கர்மம் செயல். வாழ்க வளமுடன். பேசுறது கேட்கலங்கம்மா, நல்லா இல்லையம்மா? ஓகே. செயலுக்கு விளைவு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய வகுப்பு தொடர வேண்டும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அருணா பிரபா, நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான உரைங்க ஐயா.
ஐயா, எனக்கு அதுல கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. சமீப சரி காலமாக அது இருந்துட்டே இருக்கிற ஒரு கேள்வியும் கூட. அந்த சமாதி, ஜீவ சமாதின்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா? ஆமா அதுல வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இல்ல, கேள்வி எப்படி வேணா கேளுங்க கேளுங்க வச்சுக்கலாம். பரவாயில்ல கேளுங்கம்மா. ஆக்சுவலா சமாதி சாதாரணமா இறந்தவங்களுக்கு ஒரு மேடை கட்டி வைக்கிறாங்க, அது சமாதி. ஜீவ சரி சமாதி அப்படிங்கிற போது உயிரை வந்து உள்ளுக்குள்ளேயே நிறுத்தி அந்த கபாலத்துல பீனல் ம் கிளாண்டுல ம் ம் வச்சுட்டு ம் அவங்க பாடி வந்து செட்டில் ஆயிடுறது. அந்த பாடி வந்து மண்ணால அழியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த உயிர் எப்ப சரி நினைச்சாலும் அவங்க வந்து மீண்டு எந்திரிச்சு வர முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டு தான் வந்து ஜீவ சமாதின்னு சொல்றாங்கல்ல. ஆமாம்மா இப்போ இப்ப வந்து எனக்கு எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இப்ப மகரிஷியோட பிராக்டிஸ்ல வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவங்கள்ல வந்து அந்த துரியாதீத தவம், அதுல சுத்தவெளி, அந்த சிவம் அப்படிங்கிற அந்த ஆதிய போய் கரையறதுக்காக நீங்க எப்போ வந்து இந்த இந்த தவத்தை பண்ணி பண்ணி பழகும்போது உங்களுடைய இறுதி தருவாயில வந்து அந்த உயிரானது அந்த சுத்தவெளியோட சென்று கரைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு அங்க போக பழகிறோம். அதுக்கு எந்த ரூட்டை நம்ம காமிச்சு வச்சிருக்கோமோ அந்த ரூட்ல அது பயணிச்சிரும். சோ மத்தவங்களோட இறப்பு மாதிரி இந்த இறப்பு இருக்காது, ஒரு உயர்ந்த நிலையா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு புரிதல் இருக்குது. இப்போ இப்ப அடிஷ்னலா சில இந்த மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி கேட்டு 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 என்ன அது என்ன அதுன்னு வரும்பொழுது சில அமைப்புகள்ல அது வந்து அந்த அடக்கம் உண்மையாகவே அவங்க அந்த மண்மறைவு மரணம் இல்லா பெருவாழ்வு அவங்க அடைகிறதாக சொல்றாங்களே. இது இப்போ அங்க சுத்தவெளியில போய் கரையிற விஷயம் வந்து பெட்டரா, இல்ல இந்த உடலுக்குள்ளேயே இருந்து இந்த உடல் அழியாம சமாதிய ஜீவ சமாதி அப்படிங்கிற நிலையில இருக்கிறது வந்து பெட்டரா? இந்த ரெண்டு இதுதான் இப்ப என்னோட கேள்வி. எது உயர்ந்த விஷயம் எது அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ரொம்ப எளிமையா சொன்னோம்னா, அம்மா கேட்டது கேள்விக்கு சமாதி நிலை சிறந்ததா இல்ல மரணமில்லாத பெருவாழ்வுன்னு சொல்றாங்களே அது சிறந்ததா அப்படின்னு எடுத்துக்கலாமாம்மா? சமாதி நிலை, அதாவது அதான் சுத்த வெளியில கரையிறதுங்கிறப்போ அங்க வந்து உடலை பத்தின கவலை இல்ல. அங்க உடல் வந்து இருக்கும் இருக்காதுங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம அது அழிஞ்சுதா இல்லையாங்கிறத நம்ம போய் பாக்குறது இல்ல. இப்ப மகரிஷியோட கான்செப்ட் படி சுத்த வெளியில கரையிறது அப்படிங்கிறது தான் பிராக்டிஸ்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப ஆனா அந்த உடல் அழியாம வச்சிட்டு இருக்கணுமா இல்ல அதுல போய் கரையணுமா? இப்ப எந்த பிராக்டிஸ்? சுத்த வெளியில கரைவதற்கு எது முதல்ல தேவை? சுத்த வெளியில் கரைவதற்கு எதுவாக இருந்தாலும் நம்மளோட கர்மாவெல்லாம் தீர்த்து அந்த கர்மாக்கெல்லாம் போக வேண்டாம், கர்மாக்கெல்லாம் போகவே வேண்டாம். கர்மாங்கிறது நம்ம போனதை பார்த்தோம், அதை விட்டுறலாம். இப்ப நீங்க சொல்வது போல அந்த சுத்த வெளியில் நாம் கரைய வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல நமக்கு தேவை எதுமா? நமக்கு தேவை மகரிஷி சொன்னபடி அப்படின்னா நம்ம வாழ்வியல்ல நீங்க சொல்லணும் அம்மா, நீங்க சொல்லணும். என்னோட புரிதல் ஐயா அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மகரிஷி ஐயா தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப மகரிஷி ஐயாவை மட்டும் நீங்க புடிச்சுக்க போறீங்களா, ஐயா காட்டின பாதையில வாழ போறீங்களா? நீங்க வார்த்தைக்கு வார்த்தை மகரிஷி ஐயான்னு மகரிஷி ஐயா மேல அன்பும் கருணையும் அளவில்லாம நீங்க வச்சிருக்கிறீங்க எல்லாருமே. எனக்கு பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஆனால் யாம் கேட்பது என்னவென்றால், நீங்கள் மகரிஷி ஐயாவை மட்டும் பற்றி கொண்டீர்களா, ஐயா வாழ்ந்து காட்டிய வாழ்வியல் காட்டின பாதையில நீங்க வாழ போறீங்க? வாழ்ந்து காட்டிய பாதையில பயணிக்கிற அந்த முயற்சியில தான் நாங்க இருக்கிறோம். அந்த பாதையில தான் இருக்கிறோம். அதுல டவுட் இல்ல. சந்தோஷம். அப்படி என்றால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்களே தான் விடை. அந்த பரவெளியில கலப்பதற்கு முதல்ல என்ன வேண்டும், இதை தெரிந்தால்தான் எப்படி எதுல கலக்கணும்னு தெரியணும். அப்ப அத்தியாவசியமானது என்னமா? ஒரு நிமிடம்.
மனம் இருக்கணும் ஐயா. மனம் இருந்தாலும் அங்க சேர முடியும். மனம் எங்கு இருக்கிறது? மனம் என்றால் என்ன? உடலின் என்னம்மா? மூலமாக என்ன? உடல் இருந்தால் தானே ஆன்மா. மனம் வரும். ஐயா, உடல் இயக்கம். அது ஆன்மா. அற்புதம் அற்புதம் ஆன்மா. அற்புதம் அற்புதம் சந்தோஷம். இந்த வார்த்தை உடல் இயக்கம் உடல் இருந்தால் தான் மனம். வேண்டும். உடல் உடல் இயக்கம். வேண்டும். உடல் இருந்தால்தான் அங்கு கலக்க முடியும். நாய்க்கு உடல் இருக்கு, யானைக்கு உடல் இருக்குது, செடி கொடி மரத்துக்கும் உடல் இருக்குது. அவைகளால் அவர் கடக்க முடியுமா அந்த பேராற்றலோடு? முடியாது. அப்படி என்றால் இந்த உடல் முதல்ல பக்குவம் அடையணும். இந்த உடல் பக்குவம் அடையணும் என்றால் மனதை முதல்ல அறிய வேண்டும். மனதை அறிந்த பிறகு இந்த மனதையும் உடலையும் ஒன்றுபடுத்த வேண்டும். இந்த மனதையும் உடலையும் நீங்கள் ஒன்றுபடுத்தி விட்டால் அந்த வாழ்க்கை யோகமாக மாறிவிடும். இந்த யோகமான வாழ்க்கையே உங்களுக்கு வரமாகிவிடும். இந்த வரமான பிறகுதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், எங்கு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதனோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்கின்றது அறிவாக இல்லாமல் அறிவு தெளிவாகி ஞானமாகி உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும் பொழுது எதனோடு நாம் கலக்க வேண்டும் என்கின்ற பாதை இந்த உடலில் இருந்தால்தான் நாம் பெற முடியும். அப்ப முதல்ல நம்ம இந்த உடலை முதல்ல பேணி காக்க வேண்டும். இந்த உடலை பேணி காத்தால்தான் அந்த நிலைக்கு நாம அங்க போக முடியும். அப்ப உடலை மறந்து விட்டு கலப்பதை மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டு இருந்தால் இந்த எண்ணத்திற்கு வலிமை அதிகம். நிச்சயம் நீங்க சொன்னீங்க, ஐயா சொன்னது போல அந்த நினைவுகளை நீங்கள் சுமந்து கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் அந்த நினைவுகள் உங்களை நிச்சயமாக கொண்டு செல்லும் என்பது போல இது சத்தியம். இதைத்தான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறியதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். யாரொருவர் மரணிக்கும் தருவாயில் என்னை நினைத்து கொண்டு மரணிக்கின்றாரோ அவர் என்னுடைய உலகையே அடைவார் என்கின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்க சொல்வதற்கும் மகரிஷி ஐயா சொல்வதற்கும் இதற்கும் ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். நம்முடைய எண்ண அலைகள் மிக நுட்பமானது. அந்த ஆற்றல் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடியதுக்கு வலிமையாக இருக்கக்கூடியது. எப்பொழுது இந்த உடலிலிருந்து உயிர் பிரியக்கூடிய தருணம் வரைக்கும் அந்த நிமிடம் வரைக்கும் அதை பற்றியே எண்ணிக்கொண்டு இருக்கிறோமே என்றால் அப்பொழுதுதான் அந்த நிலைக்கு செல்ல முடியும். அதற்கு இந்த உடல் வேண்டும். இந்த உடலை பக்குவப்படுத்தாம மனதை அறியாமல் மொத்தத்துல இந்த ஆங்கிலத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்லலாம், பிளாங்க்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த பக்குவத்தன்மையை அடைய முடியும். அதற்கு உடல் ரொம்ப முக்கியமா. நன்றிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா, நல்ல கேள்வி ஐயா. இதனுடைய பதில் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்குங்க ஐயா. மிக சிறந்த விளக்கமாங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் இப்ப இருக்க சூழ்நிலை சுத்தி என்ன பாக்குறோம்னா, என்ன அதாவது மனுஷங்க முன்னொரு மனிதனுக்கு ஏதாவது விட்டு கொடுத்தலோ இல்ல சகிப்புத்தன்மை அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே இல்லாத மாதிரி, எங்க இப்ப பஸ்ல போறோம் இல்ல எங்காவது வெளியில போறோம், ஆட்டோல போறோம், ஏதாவது அந்த மாதிரி போகும்போது ஏதாவது ஒரு இது நடந்தா உடனே மத்தவங்களை திட்டுறாங்க, காயப்படுத்திடுறாங்க. அத சகிச்சு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு என்ன சொல்றது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாட்டேன்றாங்க. உடனே எல்லா உயிரும் ஒரு தானே ஒன்று, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாருமே அதாவது விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா அந்த மாதிரி இல்லாம எல்லாம் ஒரு சின்ன இதுக்கு கூட உடனே அவங்கள பேசி திட்டுறது, காயப்படுத்துறதுன்னு இருக்காங்களே. ஏன் இப்படி இருக்கிறாங்க? சுத்தி நிறைய சூழ்நிலை நான் இப்ப கொஞ்ச நாளா பாக்குறேன். ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏங்க அந்த இது வரமாட்டேங்குது. எல்லாரும் ஒண்ணுதானே. அந்த இது நம்ம எதனா சொன்னா கூட என்ன சொல்றாங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, இல்லைன்னா நீங்க இப்படி எல்லாம் இருந்தா பழைக்க மாட்டீங்க, அப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி இதுவாதான் பேசுறாங்க. நான் இல்ல எங்க பையன்கிட்டயே சொல்லுங்க, ஸ்கூல்ல எல்லாம் யாருன்னா எதனா இது பண்ணா கூட விட்டு கொடுத்துருப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவங்க எதனா இது பண்ணா கூட அமைதியா போயிடு, அப்படிதான் நம்ம சொல்லி இது பண்றோங்கயா. ஆனா அந்த மாதிரி வளர்க்க கூடாது அப்படிலாம் சொல்றாங்கயா. எனக்கு அப்ப என்ன இது, ஏன் இப்படி எல்லாம் நம்மள சொல்றாங்க? அப்ப எது நிஜம், எது எப்படி வாழ்க்கை கொண்டு போறாங்க, ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொறுமையும் ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி தோன்றுங்கய்யா. நல்லதுமா, நல்லது. ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்களா? நீங்க இந்த அளவுக்கு போட்டு யோசிக்க வேண்டாம், குழப்ப வேண்டாம். ரொம்ப எளிமையா நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்காக வாழ்கிறீர்களா, இந்த சமுதாயத்திற்காக வாழ்கிறீர்களா?
நமக்காக தாங்க வாழறோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஆனா சமுதாயம் இருக்கு. ஆனா இன்னும் நீங்க உங்களுக்காக முழுசா நீங்க இன்னும் வாழல சரி சரிங்க. என்று அதுக்குத்தான் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். பிறப்பு என்பது வரம், வாழ்க்கை என்பது தவம், உணவு என்பது மருந்து, தனி மனித மாற்றமே இந்த சமுதாயத்தின் மாற்றம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையில. தனி மனித மாற்றம் தான் இந்த சமுதாயத்தின். ஒவ்வொரு தனி மனிதனுடைய மாற்றம் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை மாற்றமே தவிர ஒரு தனி மனிதனால இந்த சமுதாயம் மாறாது, மாற்றவும் முடியாது. சரிங்களா? அப்படின்னா ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க ஒருத்தர் ஒரு சுவாமியார் நல்ல ஜடாமுடி வச்சு ருத்ராட்சம் போட்டுட்டு நல்ல விபூதி எல்லாம் அடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகமான ஒரு தோற்றத்துல ஒரு பேருந்துல வரார். அதே பக்கத்திலே இன்னொருத்தர் நல்ல மது குடிச்சிட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலமா போட்டுக்கிட்டு அவரும் பக்கத்துல வரார். இப்ப அந்த பேருந்து பயணத்துல இருக்கக்கூடியவங்க யாருக்கு மரியாதை கொடுப்பாங்க, யார விருப்பாங்க? உங்களுக்கே புரியுதுல்ல? புரியுதுங்க. அந்த ஜடாமுடியோட இருக்க அவருக்கு சாமியார் போல ஒரு ஆன்மீகவாதியாக தோற்றத்துல இருக்கக்கூடியவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அவருக்கு அமர்வதற்கு இடம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மது குடித்து அலங்கோலமாக வந்திருந்த மனிதனை அந்த பேருந்திலிருந்து இறக்கி விடுவதற்கு முயற்சி செய்வார்கள் அல்லவா? அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதல்ல வாழ பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்க வேண்டிய அந்தஸ்து தானாக கொடுக்கும். ஆனால் அதை நாம் தனக்குள்ள வளர்த்தி கொள்ளாமல் தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் மனிதன் தன் மனதினால் தான் உயர்த்தி கொள்ளல் வேண்டுமே தவிர இழிவுபடுத்திக் கொள்ளல் கூடாது. ஏனென்றால் கட்டுண்ட ஆன்மாவின் நண்பனும் எதிரியும் மனமே ஆகும். ஏன்னா சமுதாயத்துக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோமே தவிர நமக்காக நாம இன்னும் வாழவே இல்லை. என்னைக்கு நம்ம நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கின்றோமோ அப்பத்தான் நம்ம அந்த மேன்மைத்தன்மை அடைய முடியும். நீங்க அந்த நிலைக்கு வரும் பொழுது உங்களுக்குள்ள இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிர்வலைகள் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கும். அப்ப நீங்க செல்லக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே மரியாதையும் அன்பும் தானாக கிடைக்கும். ஆனால் அந்த தவநிலை, அந்த பேராற்றல் நிலையை நாம இந்த உடல்ல நாம பெற்றுக்கொள்ளாம பிறரை பற்றி கவலை என்கின்ற பெயரில் தன்னை பலவீனப்படுத்திக் கொள்கின்றோம். இதுதான் உண்மை. நம்ம பலவீனம் ஆகிட்டதுனால நம்மளுடைய ஆற்றலை நாம உணர்ந்து கொள்ளாம போயிட்டோம். நம்ம ஆற்றலை உணர்ந்து கொள்ளாததுனால நம்ம சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் பலவீனமானவர்களாக இருக்கின்றனால் நம்மை தாக்கக்கூடிய நிலைக்கு மாறிடுச்சு. ஒரு உதாரணம் சொன்னா தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. சாலையில நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது நாய் ஒரு இடத்துல இருக்கும். தானா அந்த நாயை கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அந்த நாய் உங்களை ஒண்ணுமே பண்ணாது. ஆனா அந்த நாயை பார்த்துட்டு நீங்க பயந்து பயந்து போனீங்கன்னா தான் உங்களை துரத்தும் குலைக்கும். ஏன் அப்படின்னா எப்ப நீங்க அந்த நாயை பார்த்து பயப்படுறீங்களோ உங்க உடல்ல இருந்து சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி அந்த நாயினுடைய கண்களுக்கு அந்த ஸ்மெல் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டான்னு அது நம்மள விரட்ட ஆரம்பிக்கும். நீங்க தைரியமா போய் பாருங்க, உங்க உடம்புல சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அதுக்கு அந்த தைரியத்தன்மையை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அது கம்முன்னு அமைதியா இருந்துக்கும். இது சயின்ஸ். இது உடம்புல ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப நீங்க இந்த சமுதாயத்தை பார்த்து பார்த்து நீங்க பலவீனம் ஆயிட்டதுனால நீங்க என்ன தவம் பண்ணாலும் யோகம் பண்ணாலும் தியானம் பண்ணாலும் வாழ்வியலாக இதை வாழ்ந்தாலுமே பலவீனமா தான் இருக்கிறோம். அதனாலதான் இவைகளை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாகுது. நீங்க பலமா பக்குவம் அடைந்த மனிதர்களா ஒரு ஆன்மீகத்தை சிறந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது பாருங்க, அவர்கள் வீட்டில் ஒரு துயரமான நிகழ்வு நிகழ்ந்தால் கூட கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வராது. ஏன்னா பற்றற்ற வாழ்க்கை, பக்குவம் அடைந்த நிலை, மனம் பலம், உடல் பலம். இதுதான் சொல்றது. நாம பலவீனமாக இருக்கிற காரணத்தினாலதான் இது போல நிகழ்வுகள் ஏற்படுகிறது. குறிப்பா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா சமுதாயத்துக்காக நம்ம வாழ்றோமே தவிர நம்ம நமக்காக வாழலாம். அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, பக்கத்து வீட்டுல என்ன சொல்லிடுவாங்க, நம்ம இந்த சமுதாயத்துக்கு தான் நம்ம ட்ரெஸ் போடுறோம், சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரிதான் கார் வாங்குறோம், சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம குழந்தைய படிக்க வைக்கிறோம். நமக்கு ஏன் நம்ம குழந்தை அரசு பள்ளியில படிக்க கூடாதா? படித்தாங்க படிக்க முடியாதா? நம்ம அப்படி இல்லை. இந்த சமுதாயத்துக்காகத்தான் வாழ்ந்துட்டு. அப்ப இந்த சமுதாயத்துக்காக மட்டும் வாழும்போது நம்ம பலவீனமானவர்களாகத்தான் இருக்கும்.
ஓ, சரிங்க. புரிஞ்சுதுங்களாம்மா? புரிஞ்சுதுங்க. அப்ப நம்ம குழந்தை கூட எதுவும் சொல்லக்கூடாதுங்களா? ஏன்னா அவனையும் அது பலவீனப்படுத்துமாங்கய்யா. இப்ப குழந்தைக்கு கூட நம்ம அந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாதுங்களையா? இப்படி இல்லம்மா, இப்படி அப்படி இல்ல, ஆ, அப்படி இல்ல, ஆ, அப்படி இல்ல. ஆ, அதாவது ஆ, குழந்தைகளை ம், வளர்த்துவது எப்படின்னா ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அன்பு, ம், நன்றி, ம், கருணை, கடமை, சாந்தம், எளிமை, எண்ண தூய்மை, சுய கட்டுப்பாடு, அமைதி, பொறுமை, நம்பிக்கை. இந்த வார்த்தைகள் நல்லா கவனிச்சிருங்க. இந்த ம், வார்த்தைகள் இருக்கக்கூடியதை அனைத்தும் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி 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 கொடுங்க. ஆனால் ம், இந்த சமுதாயம் ம். எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த சமுதாயத்தின் மீது பலவீனத்தை காட்டாதீங்க. சரிங்கய்யா, சரி. அவங்க இப்ப இருக்க ம், காலம் இப்படி ம், இருக்குது, நாம ம், எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். ம். சரிங்க, கரெக்ட். ஒரு அதான். கணத்துல அடைச்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு இல்ல, அது வேற. புரியுதுங்க. அது அன்பின் அடையாளம். இப்ப ம், ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்றதுக்காக இன்னொரு கணத்தை காட்ட முடியாது. ம். ஆனால் அந்த இடத்துல அடிக்கக்கூடிய இடத்துல நாம இல்லாம இருக்கிறது எப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். சிறப்புங்கய்யா, அதான் கரெக்ட். எப்படி ம், உணவு உடுத்தணும், எப்படி ம், உணவு உண்ணணும், என்ன ம், படிக்கணும், எப்படி ஒழுக்கத்தோடு வாழணும், பக்தினா ம், என்ன, ம், யோகம்னா என்ன, நம்மளுடைய முன்னோர்கள்னா யாரு, நம்ம ம், எதுக்காக பிறந்திருக்கிறோம், இந்த வாழ்க்கையில சொல்லி 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 குழந்தைகளுக்கு சொல்லணும். கண்டிக்கக்கூடிய ம். நேரத்தில் குழந்தைகளை கண்டிக்கணும். உணவு சரிங்க. உட்கொள்ள மாட்டேன் என்று மறுக்கிறார்களா, கண்டிக்கணும். படிக்க மாட்டேன் ம், என்று சொல்கிறார்களா, ம், கண்டிக்கணும். ஆனால் படி என்று மட்டும் கண்டிக்க கூடாது. இது மாதிரி ம், ஒழுக்கம், ம், ஒழுக்கம் ம், உயிரினும் ஓம்பப்படும்னு ம். சொல்லி இருக்குது. ஒழுக்கம் ஒரு மனிதன் தவறி விட்டான், அந்த வாழ்க்கையே பிறந்தது வீணாக போய்விடும். அப்படின்ட்டா ஒழுக்கத்தை முதல்ல குழந்தைக்கு போதிக்கணும். அதுதான் சரி. வாழ்க்கை. அது இல்லைன்னா வாழ்க்கை போச்சுங்கிறது. தர்மத்தை முதல்ல கத்துக் கொடுங்க, ம். சத்தியத்தை சரிங்க. முதல்ல கத்துக் கொடுங்க. இதுல இருந்து ம், தவறக்கூடாது. இதுல இருந்தனா பலம்னு நீங்க சொன்னீங்கன்னா, ம், இன்னைக்கு சரிங்க. கர்ணனை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏன் வாரி வாரி ஆமா, வழங்கினாரு அப்படின்னு. ஆமா. தர்மரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நீதி தவறாதவர், ம், தர்மத்தோட கட்டுப்பட்டவர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் விட்டுறலாம். எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கு. ஏதோ ஒரு நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் ம். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது மட்டும்தான் அவர்களை இன்னைக்கு வரைக்கும் நிலைநிறுத்திட்டு இருக்குது. தர்மத்தோடு ம். ஒப்பிட்டு சகுனிய பேசுவோமா? பேச மாட்டாங்க. ம், கிருஷ்ணரோட ஒப்பிட்டு இல்ல அர்ஜுனனோட ஒப்பிட்டு துரியோதனை பேசுவோமா? இல்ல துச்சாதனை பேசுவோமா? ஏன்னா பேச பேச மாட்டோம். ஏன்னா மாட்டோம். செயல்கள் ம், ம், வேறுபடுகிறது, அதனுடைய விளைவுகள் வேறுபடுகிறது. ம். ஆனால் சரி. எது நேர்மறையானது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உண்மையானது எது, அதை குழந்தைகளுக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுங்க. ஆனால் பலவீனப்படுத்தக்கூடிய விடயங்களை மட்டும் ஒருபொழுதும் பலவீனமான முறையில் சொல்லிவிடாதீர்கள். சரிங்க, சரிங்க. சரி, ம். நன்றிங்க ஐயா, நன்றி, சிறப்புங்க ஐயா. நன்றி. வாழ்காலம் நல்லது, ஐயா, அருமையான விளக்கங்க ஐயா. அடுத்ததாக நல்லதும்மா. கனகராணி அம்மா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்நேரம் வரைக்கும் பதில் சொன்னதெல்லாம் அம்மாக்கு அவங்க இல்ல, இதுல எனக்கே நீங்க சொன்ன மாதிரி இருந்ததுங்கய்யா. ஏன்னா நிறைய பேர் ஆமா, எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேள்வி கேட்டு எனக்கு சொல்றது அந்த அம்மா மூலமா எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. நாங்களாம் அப்படிதாங்க இருந்தோம், சமுதாயத்துக்காகவே வாழ்ந்தது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படியே வாழ்ந்துதாங்கய்யா எங்களோட ஆற்றலை எல்லாம் செலவழிச்சு உடல் ஆற்றலைனா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் அது அத்தனையுமே எனக்கு பொருந்துங்கய்யா. உடல் ஆற்றலை எல்லாம் நம்ம விரயம் பண்ணிட்டோம். நமக்காக வாழணும் அப்படின்னு இந்த மனவளக்கலையில, அதுவும் எல்லாம் ஜூம் இதுல எல்லாம் வந்த பிறந்தாங்க ஒரு தெளிவு வந்தது. நமக்காக வாழணுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், எங்க போறோம், நமக்காக வாழணும் அப்படின்ட்டு. அந்த உடம்பையெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த திருமூலர் சொன்ன மாதிரி, உடம்பை முன்னே இழுக்கென்று இருந்தேன், உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பில் கோவில் கொண்டான் என்று உடம்பை ஓம்புகின்றேங்கிற அந்த தெளிவு இப்பதாங்க நம்மளுக்கு வந்திருக்குது. உடம்பையெல்லாம் கெடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்திருக்குது. இப்பயாவது உடம்பார் அழியில் உயிராய் அறிவார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அதெல்லாம் அந்த தெளிவு நம்மளுக்கு இப்பதாங்க வந்திருக்கு. நீங்க இப்ப சொன்னா நீங்களோட பேச்சே எனக்கு ஒரு தவம் மாதிரியே தெரிஞ்சதுங்கய்யா. நீங்க இப்ப உங்களோட உரையே எனக்கு ஒரு அமைதியா அந்த தவம் மாதிரி தெரிஞ்சது. இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த உடம்பு அலட்சியப்படுத்தினதுனாலதான் ஃபர்ஸ்ட் ஐயா கேட்ட கேள்வியிலே என்னோட உடம்புலாம் ஒரு வெப்பமான உடல் தாங்க ஐயா.
அந்த வெப்பமான உடல்ல தான் அந்த உணவு வந்து எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற அந்த தெளிவு இல்லாமையே உடம்புல வந்து பல சிக்கல்களை எல்லாம் உண்டு பண்ணிட்டோம். இப்ப அந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து இப்ப ஐயாவோட உரையெல்லாம் கேட்டு ஓரளவு வந்து கரெக்ட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கிறோம். இந்த உடற்கழிவுகள் வந்து இந்த தேக்கம் நீங்க சொல்றீங்க, இந்த மலச்சிக்கல் இதெல்லாம் வந்து எல்லாம் ஓரளவு சரி கொண்டு வந்துட்டு இருக்கிறோங்க ஐயா. இருந்தாலும் எல்லாம் வரும்போதே அந்தந்த இடத்துல ஒவ்வொரு டைம் வந்து அந்த என்ன சொல்றது ஒவ்வொரு டைம் அந்த தேக்கம் ஆகுறதுக்கு இடம் கொடுக்குது. இது வந்து எதனாலுங்க ஐயா? நம்மளோட அலட்சியமா இல்ல நம்ம இல்லம்மா அலட்சியம் அப்படின்னு இல்ல. அதுக்குதான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. நீங்க உடலை பற்றியதாக இருந்தாலும் சரி, அதாவது நாம் உண்ணும் உணவு உணவாவதை விட உணர்வாக வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உண்ணும் உணவு உணவாவதை விட உணர்வாக வேண்டும் என்று இந்த உணவு உணர்வாக மாறுகிறதோ அப்பொழுது உடலும் பாதிக்காது, மனமும் பாதிக்காது. அப்ப மனம் விரும்பக்கூடிய உணவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவும் எதுவோ அது உணர்வாக மாறும், அது மருந்தாக மாறும். அதை எப்ப எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு தெரிந்து கொண்டு எடுத்தீர்கள் என்றால் நீங்கள் இப்பொழுது சொல்வது போல அந்த நிலை ஏற்படாது. ஏன்னா அதை நல்ல ஒரு வாழ்வியல் பயிற்சியாக நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வாரம் அந்த பயிற்சியில வாழ்ந்துட்டு அடுத்த வாரம் உங்க விருப்பத்துக்கு நீங்க சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் திருப்பி பயிற்சிக்கு வந்துட்டு ரொம்ப எளிமையா கடந்து போயிடலாம். இப்ப நம்ம பயிலரங்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க அப்படியே வாழ்வியலாவே அப்படியே வாழ்ந்துருவாங்க. இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்கணும் இருந்துக்கலாம். அந்த மனசு அந்த பக்குவத்தன்மையை அவங்களுக்கு அதை கொடுத்துரும். ஏன்னா மனசை வெறுத்துட்டு எதையும் செய்யக்கூடாது, உடம்ப வருத்தியும் எதுவும் செய்யக்கூடாது, இரண்டையும் ஒன்றுபடுத்தி செய்யணும். இப்ப நீங்க அதை பத்தின புரிதல் உங்களுக்கு இல்லாததுனால இதை நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, அலட்சியம்னு நினைச்சிட்டீங்க. அல்ல, இது அலட்சியம் அல்ல. மனம் விரும்புது அது எதை விரும்புதோ அது அதை விரும்புது. ஆனா நீங்க விரும்புறத மனசு விரும்பல. அதனால ஏனென்றால் மனம் சுவைக்கு அடிமையாயிருச்சு, நாம மனசுக்கு அடிமையாயிட்டோம். இவ்வளவுதாம்மா. அதனால மனதை முதல்ல அறிய வேண்டும், உடலை தூய்மைப்படுத்த வேண்டும். மனதையும் உடலையும் ஒன்றுபடுத்திட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த நிலையிலிருந்து கடந்து விடலாம். அதுதான் காரணம், வேற ஒன்று இல்லம்மா. சரி சரி ஐயா. இப்பதாங்க இப்ப நம்ம உடல் எது கேக்குதோ அதை மட்டும் இப்ப நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தெளிவுல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உடல் இப்ப எப்ப எது கேக்குதோ அதை மட்டும் கொடுக்கலாம், நம்ம நினைச்சதெல்லாம் செய்யக்கூடாது. உடல் தேவைக்கு உடல் என்ன நம்மளுக்கு அப்ப இது வேணும்னு கேட்கும்போது அதை கொடுத்தா அது நீங்க சொன்ன மாதிரி உணர்வாவோ ஜீரணமாவோ ஆயிடுது, அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோங்க ஐயா. இப்ப எங்கிட்டையும் சொன்னாங்க இந்த உடல் கழிவுகள் வந்து தேக்கம் இல்லாம மலச்சிக்கல் இல்லாம எப்பயும் வச்சுக்கணும், இதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுக்கு வந்து இந்த உணவு மட்டுமா மனசுங்களா ஐயா? ரெண்டுமே காரணமா. மனசு உங்களுக்கு பலவீனம் ஆகிச்சு அப்படின்னா உங்க உடல் வெப்பமாயிரும். உங்கள் உடல் வெப்பம் ஆயிருச்சு அப்படின்னா உடல்ல சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி ஆசிட்டா மாறும். இந்த ஆசிட்டா மாறக்கூடிய தன்மையினால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே ஏறாது. ஏன்னா பித்தம் அதிகமாயிரும், வெப்பம் அதிகமாயிரும், உடல் எல்லாம் இறுக்கத்தன்மையாயிரும், கழிவுகள் இலகுவாக வெளியே ஏறாது. அதனால ஆசிட் பாடிய மாறிடும், எளிமையாக மலம் வெளியேறாது, கழிவுகள் வெளியேறாது. அதனால உடல் வெப்பம் இல்லாத நிலைக்கு மாறணும் அப்படின்னா அதற்குண்டான உணவு என்ன? ஒண்ணு, கழிவு வெளியேறதுக்கான உணவுகள் என்ன அதை எடுக்கணும். திட உணவா எடுக்கணுமா, திரவ உணவாக எடுக்கணுமா, இல்ல திட உணவே திரவ உணவாக எடுக்கணுமா, இல்ல விரதம் இருக்கணுமா அப்படிங்கிறத தெரிந்து நீங்க அதை செயல்படுத்திட்டீங்கன்னா சரியா போயிடும். வேற ஒண்ணுமே இல்லை, வருத்தப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நல்லதுமா, நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சித்ராம்மா, நீங்க பேசலாமா, அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன்னா சித்ராம்மா நீங்க பேசலாம். அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா, இப்ப சொல்லுங்க, பேசுங்கம்மா. ஓகே ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க முறை. அன்பர்களோட கேள்விகள்லாம் அவங்க எங்களுக்கே சொல்ற மாதிரியே இருந்தது எல்லா ஆன்சரும். நீங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணுக்கு தெரியாத மனம் அதுதான் ரொம்ப நம்மள வந்து படுத்துது. மனம் சொல்றத நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறது. எனக்கு நிறைய நாள் வந்து ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும் ஐயா.
கண்ணை திறந்திருக்கும் போது வர காட்சிகளை மாதிரி கண் மூடி நம்ம தூங்குறோம். தூக்கத்துல வர்ற அந்த கனவு காட்சிகள்லாம் அவ்வளவு தத்ரூபமா இருக்கு. அது எந்த கண்ணால நம்ம பார்த்தோம்? அது ஆல்ரெடி நம்ம மூளையில போய் பதிஞ்சு அந்த காட்சிகள் வருதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், இதை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு நான் அதை விட்டுட்டேங்கய்யா. இல்லம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம அறிவுக்கு தெரிந்தது இவ்வளவுதான். என்ன அப்படின்னா, நம்ம யோசிச்சு பார்த்துட்டோம், இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாலாம் பார்ப்போம். கனவுல வரும், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியும். இப்படி எல்லாம் நேர்ல கூட பார்த்ததுல எவ்வளவு பிரம்மாண்டமா வருது அப்படின்னா, அப்ப இது எங்க இருந்து வந்திருக்கும்? அதுதாங்க ஐயா புரியல. நம்ம ஆல்ரெடி நம்ம போய் மூளையில சேவ் ஆனதுதான் எடுத்து காமிக்குது அப்படின்னு நினைச்சேன் நானு. அதுக்கப்புறம் சில கண்ணை மூடி தூங்குறோம், அந்த காட்சிகள் அப்படி தெரியுதே. அப்ப நம்ம எது உண்மைன்னு தெரியல. இப்ப முதல்ல ஒரு கேள்வி உங்ககிட்ட. கண்ணை மூடி தூங்குறீங்க, காட்சி தெரியுது அப்படின்னா நீங்க தூங்கி இருக்கிறீங்களா? தூங்கிட்டு இருக்கிறீங்களா? தூங்கல, அதான் மனசு தூங்கல. அதுதான் இப்ப கேள்வி. இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? உடம்பு மட்டும்தான் தூங்கிட்டு இருக்குதே தவிர மனசு தூங்குறது இல்லை. என்னைக்கு உங்க மனசு தூங்குதோ அதுக்கு பேரு தான் தியானம். வேற ஒண்ணுமே இல்ல. 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் உங்க மனசு தூங்கிருச்சுன்னா 23 மணி நேரம் நிக்காம நீங்க ஓடலாம். அவ்வளவு சக்தி தரும். சாதாரண விடயம் இல்ல, சாதாரண விடயம் இல்ல, பேராற்றலுடைய ரகசியம். அதனாலதான் அதற்கு உருவம் இல்லை. உருவம் இல்லாத படைக்கிறது என்றால் அதற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும் யோசித்து பாருங்க. அப்படின்னா அதுக்கு ஓய்வு நாம கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம அத கற்பனையில இருந்துட்டு இருக்கோம், நிஜத்துல வாழ்றது இல்லை. கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா கடந்த காலம் என்கின்ற அனுபவத்தை, அதாவது வலிகள், வேதனைகள், மகிழ்ச்சி, இது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். கடந்த காலம் என்பது அனுபவம், அவ்வளவுதான். ஒரு ஆசான் கடந்த காலம் அனுபவம், நிகழ்காலம் நிஜம், எதிர்காலம் என்பது கற்பனை. நாம் என்ன செய்யறோம் தெரியுங்களா? கடந்த காலம் என்ற அனுபவத்தையும் எதிர்காலம் என்ற கற்பனையும் ஒன்று சேர்த்து நிகழ்காலம் என்பதை கேள்விக்குள்ளாக்க வாழ்ந்து கொண்டிருக்கு. இதுதான் இப்ப குழப்பம். அதான் இப்ப இருக்கிறதுக்குண்டான குழப்பங்களே. ஐயா, இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு ஆயில் பாத் எடுக்கிறோம் இல்லைங்களா? அதுல எதுங்க ஐயா பெர்ஃபெக்டான முறை? சிலர் சொல்றது சூரியோதயத்துக்கு முன்னாடி நாடிகள்லாம் வேலை செய்யும். அந்த மாதிரி டைம்ல நம்ம அந்த ஆயில் பாத் எடுக்கும்போது உடல் சூடு குறையும், அந்த போன் டென்சிட்டி எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஆயில் பாத் எடுத்த அன்னைக்கு சில விதிமுறைகள் சொல்றாங்க இல்லைங்களா? பகல தூங்கக்கூடாது, அப்புறம் அந்த உளுந்தங்கஞ்சி பிடிக்கும், அந்த மாதிரிலாம் ஃபுட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. சிலர் சொல்றாங்க சூரியன் இல்லாத போது நீங்க குடிச்சா அது எப்படி வைட்டமின் டி அப்சார்ப் ஆகும், 10 மணிக்கு மேல எண்ணெய் தேய்ச்சிட்டு சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் இருக்கிறோங்கிறாங்க. அது எதுங்க ஏன் கரெக்ட்? ஆனா உண்மையாலுமேமா இந்த கேள்விக்கு எப்படி நான் ஷார்ட்டா பதில் சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு ரகசியம் இருக்குது கேள்வி. இந்த ரகசியத்தை மறந்ததுனாலதான் கிட்டத்தட்ட 40% மேஜர் டிசீஸ், நல்லா புரிஞ்சுக்கணும், கிரானிக்கல் டிசீஸ் வருவதற்கு காரணமே இதுதான். அதுதாங்க இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் முறையை தவறிவிட்டதனால். இது ரொம்ப நேரம் பேச வேண்டியது. எங்க நம்ம பயிலரங்கத்துல ஒரு நாள் செஷனே இதுதான். என்ன விஷயத்தையே இதுதான். அதனால எளிமையா சொல்லிடுறேன். இந்த உடல்ல நோய் ஏற்படுவதற்கு முதல் காரணம் கெட்ட வெப்பம், கெட்ட உஷ்ணம் அப்படின்னு சொல்றது. எப்படின்னா இந்த தலை எப்பயுமே குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் சூடா இருக்கணும். இப்ப நீங்க தொட்டு பாருங்க, தலை சூடா இருக்கும், பாதம் குளிர்ச்சியா இருக்கும். அப்படியே மாறி போச்சு. ஏன் இந்த உடல்ல இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுது, மனம் ஏன் இவ்வளவு தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னா உடல்ல வளர்ச்சிதை மாற்றமே மாறி போச்சு. அடிப்படையிலேயே நம்ம மாத்திட்டோம். பூமியில மண்ணுல நடந்து போனா மண்ணுல இருக்கக்கூடிய தன்மை ஒண்ணு குளிர்ச்சியா இருக்கும், இல்லன்னு வெப்பமா இருக்கும். அது எந்த தன்மையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடலை மாத்தும். நம்மதான் இன்னைக்கு நாகரிகம் என்ற பேர்ல எதையோ வீட்டுல தரையில போட்டோமா, கிரானைட்டு, மார்பிள்ஸ், டைல்ஸ், அது இதுன்னு என்னென்னமோ போட்டோங்களா. இது எதா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக அது இழுத்து உள்ள வச்சுக்கும். இந்த பாதம் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சூடா இருக்கணும்.
ஆனா இந்த எல்லாத்தையும் இந்த செப்பல் இது இல்லாம இப்ப இந்த நடக்கும்போது என்ன ஆகுன்னா அதுல இருக்கிறதெல்லாம் அப்படியே இந்த பாதத்தை வெளியா இருக்கக்கூடிய மொத்த சக்தியும் உறிஞ்சு எடுத்துருது. கால் வலி வராம என்ன பண்ணும்? மூட்டு கை கால் வலி ஏன் வருதுங்கிறாங்க? எல்லாம் இதுதான் தெரிய மாட்டேங்குது. நம்ம உடம்புல இருக்க மொத்த சக்தியும் கீழே இருக்க கல்லு போயிடுச்சு. மண் தரையில வாழ்ந்துட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இப்ப நாகரீகமா தரைக்கு என்னென்னமோ போட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை வருது. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல அந்த மொத்த சத்தும் தரையில உறிஞ்சிருச்சு. அப்ப அட்லீஸ்ட் செப்பலை போட்டுக்கிறது வீட்டுல போட்டுக்கிறது தப்பு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வேற வழி இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கெட்ட உஷ்ணம் அப்படிங்கறத குறைச்சால்தான் பல்வேறு விதமான நோயிலிருந்து தப்பிக்க முடியும். விட்டமின் டி வேணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த உடம்புல இயற்கையாகவே விட்டமின் டி அது சூரியன்ல இருந்து வந்தா மட்டும்தான் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. சரிங்களா? உண்ணக்கூடிய உணவு முறைகள்ல இருந்து தானாகவே உடம்புல சுரக்க வச்சிருது. சரிங்களா? அப்ப சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா, காலையில 5:45 சூரியன் உதயம் ஆயிரும். 6 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. எப்பயுமே வந்துருவாரு. இது எழுதப்படாத சட்டம்னு வச்சுக்கோங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாதுமா, மேகம் வரைச்சிருக்குது அவ்வளவுதானே. அதுக்காக சூரியன் வரலன்னு சொல்ல முடியுமா? சூரியன் வரலன்னா அதுக்கு பேர் பகல் இல்ல, அதுக்கு பேர் இரவு. நம்ம கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக சூரியன் இல்லைன்னு கிடையாது. சரிங்களா? அதனால ஒரு 6 மணிக்கு மேல நீங்க நல்லெண்ணெய, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய லைட்டா சுட வச்சு அத தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சு ஒரு 1 மணி நேரமாவது இருந்துட்டு வெந்நீர்ல குளிச்சிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? கட்டாயமாக வெந்நீர்ல தான் குளிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்க கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்க பச்சை தண்ணியில குளிக்கிறீங்க அப்படின்னா அது ஆறுகளோ ஏரிகளோ குளங்களோ இல்ல அருவிகளோ இருந்தால் சிறப்பு. ஓடுற தண்ணியா இருக்கும். ஆமா. ஏன்னா அதுல குளிக்கும் போது எதுக்கு முதல்ல குளிக்கிறோம் அப்படின்னா, உடம்புல இருக்க கெட்ட வெப்பம் வெளியேறணுங்கிறதுக்காக தான் குளிக்கிறோம். அப்ப அங்க குளிக்கும் போது அந்த வெப்பத்தோட இருக்கக்கூடிய மொத்தத்தையும் அது வெளியே எடுத்துரும். நம்ம தான் இங்க காக்கா குளியல் தானே குளிக்கிறோம். அதனால முழுமையான வெப்பம் வெளியே போகாது. அதனாலதான் வெந்நீர்ல குளிக்க சொன்னாங்க. வெந்நீரை குடிப்பது மருத்துவம். பச்சை தண்ணி இந்த மாதிரி குளிக்கிறது இயற்கை வாழ்வியல். இப்ப உங்களுக்கு இயற்கை வாழ்வியல் வேணுமா மருத்துவம் வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? வெந்நீர்ல குளிச்சிடுறீங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடுறீங்க. குளிச்சுட்டு அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, மழை பெய்யும் போது, பனியா இருக்கும்போது, உடம்பு குளிர்ச்சியா இருக்கும்போது, சளி பிடிச்சிருக்கும் போது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நேரத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சால் ஏன் மதியானம் தூங்கக்கூடாது அப்படின்னா, மதியானம் தூங்குனீங்கன்னா சளி பிடிச்சிக்கும். காரணம் என்னன்னா, காலை சூரியன் உதயமானவன், காலை கதிரவன் வரும் பொழுது இந்த உடல் குளிர்ச்சியாகிவிடும். இரவில் சந்திரன் வந்த பிறகு இந்த உடல் வெப்பமாகிவிடும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. அப்ப காலையில சூரியன் வந்த பிறகு இந்த உடல் குளிர்ச்சியாகிடும். ஏற்கனவே இந்த உடம்புல இருக்க உஷ்ணத்தை வெளியேற்றணுங்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கோம். திருப்பி நீங்க படுத்தீங்கன்னா உடம்பு மீதி வெப்பமாயிரும். அந்த வெப்பம் சளியை உண்டு பண்ணக்கூடிய கெட்ட உஷ்ணமாக மாறி சளி பிடிச்சிக்குது. அந்த சளியினால காய்ச்சல் வந்துடுது. உடனே சொல்லிடுவாங்க, நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன் அதனால சளி பிடிச்சிருச்சுன்னு. நம்ம பயிலரங்கத்துல வரவங்க 40 வருஷமா 50 வருஷமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன்பாங்க. அவங்களுக்கு முதல்ல கொடுக்குற முதல் பனிஷ்மெண்டே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். திட்டுவாங்க, அச்சோ நான் தெரியாதனமா நான் வந்துட்டேன் இந்த கிளாஸுக்கு, நானே சளி பிடிச்சிக்குது காய்ச்சல் வந்துருது, படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நானு, கொசுக்கு நீங்க பாட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிட்டீங்க அப்படின்னு வீட்டுல எல்லாம் திட்டுறாங்க. நான் தான் சளி பிடிக்குது காய்ச்சல் வருது என்னென்னமோ பண்ணுது, இதுல இருந்து தப்பிக்கிறது இல்ல என்ன பண்ணுவீங்க? வைத்தியம் பண்றீங்கல்ல, மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்கல்ல. அதே இப்ப நான் சொல்றேன், 40 வருஷமா நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னு சொல்றீங்கல்ல, இப்ப நான் சொல்ற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒருவேளை சளி பிடிச்சா காய்ச்சல் வந்தா திருப்பி மாத்திரையை போடுங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்ற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, எனக்கு சளி பிடிக்கலீங்க, காய்ச்சல் வரலீங்க, என்னங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே ஆகலைங்க அப்படின்பாங்க. முறைகள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது, வேற ஒண்ணும் இல்லை. அதனால இந்த உடல் குளிர்ச்சியா இருக்கும்போது, சளி பிடிச்சிருக்கும் போது, காய்ச்சல் வரமா இருக்குது, பனியா இருக்கும்போது, மழை பெய்யும் போது குளிக்க கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியா உணவு சாப்பிடக்கூடாது, அதிகமா வெயில சுத்தக்கூடாது, மழை வெயில் இது போல இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடாது. இவ்வளவுதான். அதே மாதிரி குறிப்பா அன்றைய தினத்துல ஆண் பெண் சேர்க்கை கூடாது. ஏன்னா அந்த வெப்பத்தினால் உடல் பலவீனமாகக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதுதான் எண்ணெய் தேய்ச்சி
குளிக்க கூடாதுங்கிறதுக்கான காரணங்கள், எப்படி குளிக்கணுங்கிற முறை இதுதாம்மா. மற்றபடி வேணும். சூரியன் வந்தால்தான் விட்டமின் டி வரும் அப்படின்னா இல்ல. உணவுகள் இருக்கு, சாப்பிட்ற உணவுகள் விட்டமின் டி எவ்வளவோ இருக்கு, அது உடம்புல. இது இயற்கையா நேரடியா கிடைக்கும் போது சீக்கிரம் நமக்கு கிடைச்சிடும், அவ்வளவுதான் விஷயம். அதனால அந்த சூரியன் விடிஞ்சிருச்சுனாலே சூரியன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரிங்க ஐயா. உங்க பயிலகம் எங்க இருக்குங்க ஐயா? நான் ஆன்லைன்ல மட்டும்தாம்மா எடுக்கிறேன், நேரடி பயிலரங்கம் கிடையாதும்மா. அப்படிங்களா? சரிங்க ஐயா. ஆமாம்மா. சரிங்க. உங்க நம்பர்ல உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டேன். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. ஓகேங்க ஐயா. வாழ்க நன்றி, ரொம்ப வாழ்க. நன்றிங்க. நன்றி, நன்றி. நன்றிங்கம்மா. ஐயா, இன்னும் 2-3 அன்பர்களுடைய கேள்விகளுக்கு கேளுங்க, பதில் சொல்லுங்க கேளுங்க. ஐயா. நீங்க விடிய விடிய கேட்டாலும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன தெரியுங்களா? தயவு செஞ்சு வாழணும். நான் கேட்கறதே அதுதான். கேட்டுட்டு போயிடாதீங்க, வாழுங்கன்னு தான் நான் கேட்பேன். நீங்க என்ன விடிய விடிய உட்காந்து 2 நாள் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். சரிங்க, சிறப்புங்க. சரி, உங்க பயிற்சியினுடைய வகுப்புகள் பத்தியும் கொஞ்சம் குறிப்பு சொல்லிடுங்க ஐயா. அன்பர்கள் கேள்வி முடிச்ச பிறகு உங்க பயிற்சியினுடைய விவரம் பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க ஐயா. நிறைய பேர் பயன்படுத்த. அடுத்த ஷர்மிளாமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இப்போ ஒரு பொதுவான கேள்விதான். இப்ப எல்லாமே பெண் பிள்ளைகள் சீக்கிரமாவே வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இதுக்கு ஒரு பக்கம் உணவு முறைகள், அவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க, எக்கு சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி சில காரணங்கள். பிளஸ் அவங்க இப்பெல்லாம் டிவி, யூடியூப் இதெல்லாம் பாக்குறாங்க. பாடல்கள், சினிமா எல்லாமே உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதா இருக்கு. இது ஒரு காரணம். எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா, இப்ப நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியன் சாப்பிடுற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவங்களும் ஒரு சில குழந்தைங்க அந்த மாதிரி சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அப்போ பெண் பிள்ளைகள் சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த டிவி இதை தவிர்த்துட்டாலும் உணவு முறைகள்ல என்ன மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தா அவங்க நார்மலா, இதுக்கு முன்னாடி எல்லாம் 13-14 வயதுல ஏஜ் அட்டன் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க ஏஜ் அட்டன் பண்றதுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கணும். நல்லதுமா, நல்ல கேள்வி. நான் ஒண்ணு உங்கள்கிட்ட கேக்குறேன். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் அவங்களுக்கு 10 குழந்தைங்க 12 குழந்தைங்க இருப்பாங்க. உண்மைதானுங்க? ஒரு வீட்டுல 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த 10-12 பேர் இருக்கும்போதும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் அற்புதமா வேலை செய்வாங்க. உடல் சோர்ந்து போற வரைக்கும், கடைசி நிலை வரைக்கும் அற்புதமா வேலை செய்வாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த குழந்தை பெத்துக்கிட்டாலும் அந்த குழந்தைக்கு சரியா செய்ய முடியாத நிலையில யார் இருக்கிறது? பலவீனமா பெற்றோர்கள். இப்ப இந்த இடத்துல யார சொல்வீங்க? குழந்தைகளை சொல்வீங்களா, பெற்றோரை சொல்வீங்களா? பெற்றோர்கள் தாங்க சொல்றேன். இப்ப நான் பெற்றோர்கள் தான் எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறத கேக்குறேன். அதுதான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா, இது நான் மூலத்திற்கு தான் பதில் சொல்லுவேன். இந்த மேலோட்டமா இருக்கிறதுக்கு சொல்ல மாட்டேன். அதனாலதான் ஒரு வார்த்தை சொன்னேன், உண்ணும் உணவு உணவாவதை விட உணர்வாக வேண்டும் என்று நான் சொன்னேன். ஒரு தாய் கருவுற்று இருக்கிறார் என்றால் தவத்திற்கு சமம், வரத்திற்கு சமம். ஏனென்றால் தன் சிசு எப்படி வளர வேண்டும் என்று அந்த தாய் அப்பொழுது தீர்மானிக்கணும். அப்படியே நடக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி பிறக்க வேண்டும் என்பதை தாய் தான் தீர்மானிக்க. அந்த காலத்துல நாம தவற விட்டுட்டு பிறந்த பிறகு வருத்தப்படுகிறோம். இதுக்கு ஒரு கதை சொன்னா புரியும். இன்னைக்கு இதிகாசம் புராணங்கள் கதை சொன்னாதான் ஈஸியா இது எல்லாமே புரியும். அதாவது மகாபாரதத்துல கிருஷ்ணர் தன்னுடைய தங்கை சுபத்திரைக்கு ஒரு கதை சொல்லுவார். சக்கர யுக்தின்னு ஒண்ணு இருக்குது, சக்கர யுகம்னு ஒண்ணு இருக்குது. அதாவது யுத்தத்துல சக்கர வியூகத்தை உடைச்சு உள்ளுக்க போய் ஜெயிச்சுட்டு எப்படி வர்றது அப்படிங்கறது ஒரு கதைய தன்னுடைய சகோதரிக்கு சுபத்திரைக்கு கிருஷ்ணர் கதை சொல்லுவார். இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப சுபத்திரை கருவுற்று இருப்பார்கள். அவர்கள் வயிற்றுல சிசு வளர்ந்திருக்கும். அபிமன்யு அப்படிங்கிற ஒரு குழந்தை வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கும். அது அர்ஜுனனுடைய குழந்தை. தன் சகோதரராகிய கிருஷ்ணர் அந்த சக்கர வியூகத்தை எப்படி உடைச்சிட்டு உள்ள போறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சுபத்திர கிருஷ்ணர் சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டு சொல்லுறதுக்கு முன்னாடியே தூங்கிடுவாங்க. அப்பதான் கிருஷ்ணருக்கு தெரியும்,
ஓ, ம் சக்கர வீகத்தை உடைச்சிட்டு உள்ளுக்கு போகும்போது முழிச்சிட்டு இருந்தா அது எப்படி உடைச்சிட்டு வெளியே வருதுன்னு சொல்லும் போது நீ தூங்கிட்டியா? சரி அப்படின்னு. அது அப்படியே கதையில நடக்கும். யுத்தம் நடக்குது, ம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்குது. அப்ப ம் கடைசியா அதே இடத்துல சக்கர வியூகம் வந்து கௌரவர்கள் அமைச்சிருக்கிறாங்க. அதை ம் உடைச்சு உள்ளுக்க போறது யாருக்குமே தெரியாது. ம் பாண்டவர்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, கர்ணனுக்கு கூட தெரியாது, ம் துரியோதனனுக்கு கூட தெரியாது. ஆனால் அபிமன்யுக்கு மட்டும் தெரியும். அபிமன்யு. ம் ஏன்னா தன் தாயின் கருவில் இருக்கும்போது அதை எப்படி உடைத்து செல்ல வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறும் பொழுது அதை விழிப்புணர்வோடு உணர்வோடு கேட்டுக்கொண்டதனால் அந்த சிசுவுக்கு அந்த உணர்வாக கலந்து விட்ட பொழுது அந்த சக்கரவீகத்தை உடைத்து உள்ளே சென்று விட்டது அபிமன்யு. ஆனால் மீண்டும் வெளியே வர முடியவில்லை. குத்துயிருமாக அனைவரும் கொள்ளை செய்து கொன்று விடுவார்கள். ஏன்னா உடைச்சிட்டு வெளியே வர்றது தெரியல, அதுக்குள்ள சுபத்திர தூக்கிட்டாங்க. ம் இதே கதை அடுத்து இதுக்கு வரலாம். கிரணிய கசிப்புன்னு ஒருத்தர் இருந்தார். ம் அவருடைய மனைவி தெரியுங்களா, பக்த பிரகலாதன் சொல்லுவாங்க இல்லையா, பிரகலாதன். அவருடைய ஆமாங்க தாயார். ஐயா. அவருடைய ம் தாயாருக்கு நாரதர் வந்து நாராயணனை பற்றி கதைகளாக கூறுவார். அவர் அந்த ம் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது ஆமாங்க ஐயா. இரணியபர்கசிப்புக்கு கோபம். நம்மளுடைய வாழ்வியலுக்கும் நாராயணனுக்கும் தொடர்பே இல்லாத பொழுது என்னுடைய மகன் நாராயணா நாராயணா என்று கூறிக்கொண்டு இருக்கிறான் என்றால் எனக்கு வேதனையாக இருக்குது. இது எப்படி நடந்தது அப்படின்னும் போது அப்பத்தான் அவருக்கு உண்மை தெரிய வருது. இந்த அம்மா கன்சீவா இருக்கும்போது, கருவுற்று இருக்கும்போது ம் நாரதர் வந்து அந்த அம்மாவுக்கு நாராயணனை பற்றின கதைகளை சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தன் சிசுவில் அது உணர்வாகும் போது அந்த குழந்தை பிறக்கும் போது ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி நாராயணா நாராயணானே சொல்லிட்டு பிறந்தது. கடைசி அது என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது மாதிரி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நாம நினைக்கிறத விட இனிமேல் என்ன பண்ணணுங்கிறது இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த குழந்தைய ம் நீங்க இப்படித்தான் வளர்த்தணும் அப்படின்னு கிடையாது, தானாகவே வளர்ந்துடும். இது இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சரி பண்ணுவதற்கான ஒரு பதில் இப்ப சொல்லிட்டேன். சரி, சரிங்க ஐயா. இனிமேல் இப்படியெல்லாம் நடக்காம இருக்கணும், என்ன பண்ணணும், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ம் மன அழுத்தம். ம் மன அழுத்தம் அழுத்தம். ஓகே. இதுதான் முதல் காரணம். ம் ஏன்னா இதுதான் முதல் காரணம். என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய இடத்துல ஆலோசனைக்கு வரவங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கிற அத்தனை பேத்துக்கிட்டையும் நான் பார்த்தது, அனுபவித்தது, இதில் ஏற்படக்கூடிய அத்தனை காரணங்களும் மன அழுத்தம். குழந்தைகளுக்கு பள்ளியில கொடுக்கிற மன அழுத்தம், ஓகே. இந்த சமுதாயத்தில் கொடுக்கிற மன அழுத்தம், ம் வீட்டுல நம்ம கொடுக்கக்கூடிய மன அழுத்தம், இவைகளை ம் எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் இவைகள் ம் அனைத்தும் உள்ள தங்கி கொள்ளும். இவற்றால் உடல்ல ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை ரசாயன மாற்றங்கள் ஒரு மாற்றம். காரணம். அந்த ம் ரசாயன மாற்றம் ஒண்ணு. ம் அடுத்து நீங்க சொல்லக்கூடிய உணவு. ஏற்கனவே ம் பாடி ஆசிட் பாடியா மாறிடுச்சு. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு ஏற்கனவே ம் கெமிக்கல் உணவு தான், ம் ரசாயன உணவு தான், அதுவும் சேர்ந்து ஆசிட் பாடியா மாறிடுச்சு. ம் இப்ப எப்படி வேணாலும் வாழலாங்கிற வாழ்வியலுக்கு மாறிடுச்சு. ம் மொத்தமா இந்த உடம்பு ஆசிட் பாடியா மாறிடுச்சுங்களா, என்ன ம் ஆகும்? இயற்கையா முழுக்க நடக்கக்கூடிய முழுக்க நிகழ்வுகளிலிருந்து ஒரு மாற்றம், வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு இது இப்ப நடைபெறுவது. எல்லாமே ரசாயன மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பா மாறிடும். உங்கள் மனதை நீங்கள் எப்படி வழிநடத்துகிறீர்களோ அதை சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் இவற்றில் இருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளலாம். ஒண்ணு. அதுக்கு ம் அடுத்தபடியாக ம் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத மருந்துகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அவற்றால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஐயா, அளவுக்கு அதிகமான மாத்திரைகளா கன்சீவா இருக்கும்போது சொல்றீங்களா இல்ல எப்படி? இல்ல, குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நம்ம கொடுக்கறது. கொடுக்கிறது. ம் தேவையில்லாத மருந்துகளை நாம் கொடுக்கும் பொழுது ம் இதே போல் ஏற்படுவதற்கு காரணங்கள் இருக்கின்றன. ம். ஐயா, இதெல்லாம் அப்போ தான் எப்படி. இப்போ நீங்க கன்சீவா இருக்கும்போது எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அப்படிங்கும்போது, இப்போ ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடியே மனவளக்கலையில கத்துக்கிட்டு அவங்க தியானம் பண்ணி அ- அதோட கன்சீவா இருக்கும்போது அருட்காப்பு, வாழ்த்து, தியானங்கள், பயிற்சிகள், மத்தபடி புற வாழ்க்கையில டிவி இந்த மாதிரி எல்லாம் இல்லாம முழுக்க முழுக்க அவங்க இதோட சிந்தனைகள் இப்ப எப்படி இவங்க நாராயணன் கதை
இந்த இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி மனவளக்கலையில நிறைய ஆசிரியர்கள் ஸ்பீச் கொடுக்குறாங்கல்ல, அதையெல்லாம் கேட்டு அந்த மாதிரி கருவிலேயே இதெல்லாம் கேட்டு வளர்ற குழந்தைகள், அப்போ கருவிலேயே கேட்டதுனால அவங்க நமக்கே தெரியாமையே கூட அவங்க வளரும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வாங்க இல்லையா? கண்டிப்பா வாழ்வாங்க. ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. அவர்களுக்கு அந்த ஆற்றலை தூண்டிவிடக்கூடிய ஒரு திறவுகோலாக தாய் தந்தை தான் இருக்கணும். இந்த தாய் தந்தை அந்த குழந்தைகளுக்கு அதை ஊட்டி வளர்க்க வேண்டும், உணர்வை ஊட்டி வளர்க்க வேண்டும். நீங்க எப்படி கன்சீவா கருவுற்று இருக்கும் போது இருந்தீர்களோ அந்த உணர்வை ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். உணவிற்கு பதிலாக அதையும் ஊட்டணும். அப்பதான் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். ஏன்னா இப்போ தொடர்ந்து அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அதையே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, குழந்தை அதையும் பாக்குறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த இது அப்பப்போ குழந்தைங்களும் அவங்களோட சேர்ந்து பண்றாங்கங்கும் போது அது அவங்க கூட அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்க மாதிரி தானேங்க ஐயா? கண்டிப்பா வந்துருமா, கண்டிப்பா வந்துடும். அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். பயிற்சி வேணும். அத மருந்துகளும் கூடவே வந்துட்டு மருந்து மாத்திரைகள் இல்லாம குழந்தைங்களை இயற்கை வாழ்வியலோட வரும்போது எல்லாமே இயற்கையாவே அவங்களுக்கு நடக்கும்ல தானே? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நம்ம தைரியமாக அதை வாழணும். அந்த தைரியம் நம்ம கிட்ட போயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சுன்னா தான் இங்க ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நமக்கு வேறு மாதிரி ஆளா இருக்குது. இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்போ ஆரோக்கியமா ஹாஸ்பிட்டல் போகாம ஆரோக்கியமா இருக்கிறவங்க அந்த வாதம் பித்தம் கபம் இதுல மாற்றங்கள் ஏற்படும் போது தானே உடல்ல நோய்கள் வருது, எல்லாமே வருது அப்படிங்கிறது மெயின் கான்செப்ட். வாதம் பித்தம் கபத்துல மாற்றங்கள் தான். இப்போ அவங்களுக்கு வாதம் பித்தம் கபம் சரியாதான் இருக்குங்கிறத எந்த காரணங்கள் வச்சு தெரிஞ்சுக்கிறது? அது இல்லாம இன்னொன்னு அதுல கூடுதல் குறைவு இருக்குங்கிறத எந்த இதுல அறிகுறியில தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத சொல்லுங்க. அவங்கவுங்க உடல்லயே அவங்கவுங்களோட அவங்க உடல்ல புரிதலுக்காக. அதாவதுமா, நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஒரு நாடி வாதம், 10ல இருந்து 12 வரைக்கும் ஒரு நாடி, 12ல இருந்து 2 வரைக்கும் ஒரு நாடி, 2ல இருந்து 6 வரைக்கும் ஒரு நாடி. இப்படி ஒவ்வொரு கால அளவு கேட்டார் போல இந்த உடல்ல நாடி இயற்கையாகவே மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இப்ப எந்த நாடிக்கு ஏத்த மாதிரி எந்த உணவை நீங்க எடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். கேள்வி நல்ல கேள்விதான், நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். காலையில எந்திரிக்கும் போதே உங்களுக்கு 6 மணில இருந்து எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு வாதம் நாடி இயங்கிட்டு இருக்கும். அப்ப அந்த வாதத்துக்கான உணவை எடுக்கணுமா தவிர்க்கணுமா? வாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பித்தம் வரும், பித்தத்துக்கான உணவு எடுக்கணுமா தவிர்க்கணுமா? அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த உணவு தாங்க எடுக்கணும் இல்லையா? சரி, ஓகே. இப்ப நான் கேக்குறேன், 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல பித்த நாடி இயங்குது. பித்தம்னா என்ன? வெப்பம் இல்லையா? வெப்பம். அப்ப ஐஸ் வாட்டர் நீங்க குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்னவா மாறும்? இது முழுக்க முழுக்க உடம்புல ஆப்போசிட்டா அப்படியே இதா தானேங்க ஆகும். எப்படி ஆப்போசிட்டா மாறும்? நீங்க தானமா பித்தம்னு சொன்னீங்க, பித்தம்ங்கிறது உஷ்ணம் இல்லையா? உஷ்ணம். ஆனா இது இயற்கையான இது இல்லையங்கய்யா, இது எல்லாமே கெமிக்கல்ஸ் தானே. குளிர்ச்சி தானமா, குளிர்ச்சியா இருந்தாலும் கெமிக்கல் தானேங்கய்யா. அது இயற்கையான ஒரு குளிர்ச்சியான உணவு இல்லை இல்லையா? இங்கதான் ஒரு நுட்பத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். வெளியில எதெல்லாம் குளிர்ச்சியா இருக்குதோ அதெல்லாம் உள்ள வெப்பமா இருக்கும். இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, ஐஸ் வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா, குடிச்சிட்டு ஹான்னு கைய ஊதி பாருங்க, சூடாதான் காத்து சூடா இருக்கும். ஆனா நீங்க குடிக்கிறது குளிர்ச்சி தானே, அப்ப குளிர்ச்சியா தானே வரணும், ஏன் சூடா வருது? இதுதான் கெட்ட வெப்பம்னு சொல்றது. அதனாலதான் இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் எடுத்துக்கும் போது சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, இந்த மாதிரி உடல்ல மாறுபடுறது ஏற்படுது. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த குழப்பங்களே வேண்டாம். இப்ப உங்களுக்கு மூக்குல கை வச்சு பாருங்க, எந்த நாடி இயங்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த மூக்குல இருந்து காத்து வருது? கையை வச்சு ஊதி சொல்லுங்களேன். வலது மூக்குல இருந்து இப்ப காத்து வருது. இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சோ இல்ல ஒரு 2 மணி நேரம் கழிச்சோ
திருப்பி மூக்குல கை வச்சு பாருங்க எந்த பக்கம் காத்து வருது. அப்ப இயற்கையாகவே இந்த உடல்ல இந்த நாடி மாறி மாறி இயங்கு. இப்ப வலதுல காத்து வருதுன்னா சூரிய கலை உங்ககிட்ட இயங்கிட்டு இருக்கு. வெப்பமான காற்று உங்க உடம்புல இயக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாடி காற்று மாறும். இப்ப சூரிய கலை இயங்குதா உங்களுக்கு? அடுத்து 2 மணி நேரத்துல சந்திரக்கலை, இடது கலை சுவாசம் வரும். இது இயற்கை. ஏன்னா சூரிய கலை மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தால் உடல் அதீத வெப்பமாகி உடல் அழிந்து போய்விடும். சந்திரகலை மட்டும் காற்று இயங்கிக் கொண்டிருந்தால் உடல் அதிக குளிர்ச்சியாகி உறைந்து போய்விடும். இயற்கையினுடைய படைப்பே இதுதாம்மா. அதனால நீங்க எதை இயக்கணுங்கிற தன்மைக்கு நீங்க தயாராகணும்னா உடலை பற்றி, மனதை பற்றி, உணவை பற்றி எல்லாம் அறிந்தால் மட்டும்தான் முடியும். அதை தவிர்த்து குழப்பம் இல்லாமல் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவு எது எடுக்க வேண்டுமோ அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாடியை பத்தி, இந்த நாடி ஓடுது, பித்தம் ஓடுது, கபம் ஓடுது, இதெல்லாம் விட்டுட்டு எளிமையா ஜீரணமாகிற உணவை எப்ப எடுக்கணும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உடலுக்கு எந்த பாதிப்பும் உண்டு பண்ணாது. குழப்பிக்கவே வேண்டாம். சரிங்களா? சரிங்க. இப்போ உங்ககிட்ட நான் இப்ப கேட்ட கேள்விக்கு எல்லாமே நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறதாங்க ஐயா உங்ககிட்ட நான் கேட்டேன். ஏன்னா நான் கன்சீவா இருக்கும்போது நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, ஒரு தாய் கன்சீவா இருக்கும்போது தன்னுடைய குழந்தை எப்படி பிறக்கணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அந்த மாதிரி பிறக்கும்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா. அது என் வாழ்க்கையில நடந்தது. சந்தோஷம். உண்மைதானம்மா? உண்மை. ஆமா. ஏன்னா குழந்தை வந்துட்டு உங்களுக்கு முழுமையா பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த உறுப்புகள் வேணாலும் எந்த இது வேணாலும் கட் ஆயிரும், அந்த மாதிரிதான் இருக்கு. அது ஆனா கன்ஃபார்மா எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் முழுமையா நம்பினேன். என்னுடைய குழந்தை கட்டாயம் முழுமையா பிறக்கும். நான் ஏன்னா வாழ்த்து சொல்லிட்டு இருக்கேன், அருட்காப்பு சொல்றேன், தியானம் பண்றோம். நம்ம முழுக்க முழுக்க இந்த பாடல்கள், ஸ்பீச் இதுதானே சொல்றோம், குழந்தைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு முழுமையா நம்பினேன். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன இந்த ஹரிச்சந்திரன், அபிமன்யு கதை, பிரகல்நாதன் கதை, இது எல்லாமே நான் பார்த்ததுனால அப்போ குழந்தையா இருக்கும்போது இந்த மெயினா இந்த அபிமன்யு கதை வந்துட்டு தெரிஞ்சதுனால பாதியில வந்துட்டு நம்ம நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஸ்பீச் கேட்டா கூட நான் தூங்கிட்டாலும் அதை நிறுத்தாதீங்கன்னு சொல்லிடுவேன் வீட்டுல. அது பாட்டுக்கு முழுமையா முடியணும். அந்த கன்சீவா இருக்கும் போதெல்லாம் எந்த வேலையும் பாதியில வைக்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தேங்கய்யா. அதுக்கு காரணம் இந்த அபிமன்யு கதை தான். நம்ம முழுக்கா வந்துட்டு முழுமையா முடிச்சிடணும் எந்த வேலைனாலும். அந்த நான் கன்சீவா இருக்கும்போது ஆரம்பிச்ச இந்த டிராயிங் பண்றது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நான் அந்த டெலிவரிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லியே முடிச்சேன். அத நான் இப்ப என் பொண்ணுகிட்ட நான் வெளிப்படையா பாக்குறேன். நான் டிராயிங் அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணேன். அவங்க இப்ப அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. இதாம உணர்வுங்கிறது. கண் பார்க்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கண் பார்க்கல. கண் பார்க்கல. கண்ணுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கிறது. மூளையினுடைய வெளிப்பாடுதான் கண். கண்ணும் மூளையும் ஒண்ணு. கண்ணுல இருக்கக்கூடிய நரம்புகளும் பாத்தீங்கன்னா அப்படி செவந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா இடி மின்னல் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த மூளையினுடைய நரம்பும் உண்டு. கண்ணு உணர்கிறது. கண் பார்க்கல. சாதாரணமா பார்க்கும்போது பாக்குது. ஆனால் கண் உணர்ந்து இங்க அனுப்புது தகவலை. இங்க அனுப்பி மொத்த உடலுக்கும் அது வியாபிக்குது. அந்த ஷாக் அப்படி கொடுக்குது. இந்த வெளிச்சம் கண்ணுல பட்டு வெளிச்சம் அப்படி சக்தியா போய் மூளைக்கு போகுது. மூளையில இருந்து அடுத்த செகண்ட் கரண்டா மொத்த உடலுக்கும் வியாபிக்குது. உணர்வாக நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுவாக மாறுது. தேவையில்லாததை கொடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத விஷயமா மாத்தும். தேவையானதை கொடுத்தீங்கன்னா தேவையானதா கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமா. இந்த கேள்வி நான் இப்போ உங்ககிட்ட கேட்டதுக்கு ரீசனே இது நம்மளா சொல்லும் போது அது நம்ம ஏதோ மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி நினைக்கிறாங்கய்யா. இப்போ நீங்கெல்லாம் சொல்லும் போது இப்ப நீங்களே கருவுல இருக்கும் போது நம்ம என்ன பண்றோமோ அதுவாதான் பெருசானதுக்கு அப்புறமும் சரி 10 வயதுக்கு அப்புறமும் சரி அவங்களுக்கு நடக்கும். பிறந்ததுக்கு அப்புறம் பண்றதுனால மட்டும் நடக்காது அப்படின்னு உங்களை மாதிரி இருக்கிறவங்க சொல்லும் போது அது எல்லாருக்கும் ரீச் ஆகும் இல்லையா? உண்மைதானமா? அது உண்மைதானமா நம்ம சொல்றோம். நம்ம புதுசா எது கண்டுபிடிக்கல இல்ல. அதனாலதான் பிறப்பினுடைய நியதி இதை நாம மறந்துட்டோம்.
படத்துல கூட இப்ப காட்டுறாங்க. இந்த பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட வந்தது, இந்த சூர்யா நடிச்ச படம்னு நினைக்கிறேன். அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை எப்படி வளர்த்துறதுன்னு 2 விதமும் காட்டியிருப்பாங்க. 2 குழந்தைங்க எப்படி இருக்கு, இவங்க குழந்தைய கண்ணு முன்னாடி காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அத வெறும் காட்சியா பார்த்துட்டு போறோம். ஆமாங்க ஐயா. நல்லதுமா. மிக்க நன்றிங்க ஐயா. ஏன்னா இப்போ இது வரைக்கும் என் குழந்தை பிறந்ததுல இருந்து ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அந்த ஒரு டைமும் என்னமோ தாங்க ஐயா கூட்டிட்டு போனோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த மருந்து மாத்திரைகள், அந்த மருந்து அப்படிங்கிறதே அந்த உடலுக்கே கொடுக்கவே இல்லைன்னு சொல்லணுங்க ஐயா. ஆமா, எளிமையா சொல்றேம்மா. உணர்ச்சியாக ஒரு குழந்தை வாழ்வதை விட உணர்வாக ஒரு குழந்தை வாழும்போது அது தெய்வீகமாகி இருக்கிறது. உங்க குழந்தை தெய்வீக குழந்தை, ஏன்னா உணர்வால் ஊட்டப்பட்ட குழந்தை அது. இவ்வளவுதான். இதை இப்போ உங்க வாயில வந்துட்டு சொல்லணும், நீங்க சொல்லும் போது அது எல்லாரும் ஏத்துக்க கூடியதா இருக்கும். எல்லாருமே அப்போ வந்து திருமணத்துக்கு முன்னே வந்து இந்த பயிற்சிகளை கத்துக்கிட்டு அது மாதிரி இருந்தாங்கன்னா, அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி என் குழந்தை இருக்கணுங்கிறதுக்கு பதிலா பிறக்கறதுக்கு முன்னாடியே அவங்க டிசைட் பண்ணி இது மாதிரிலாம் இருக்கிறது நீங்க சொல்லும் போது எல்லாருக்கும் சென்றடையுங்கிறதுக்கு தாங்க ஐயா. இந்த 2 உங்ககிட்ட கேட்ட அத்தனை கேள்விகளுமே எல்லாருக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஐயா. நம்ம முயற்சி செய்வோமா, எல்லாத்துக்கும் போய் சேரணும். எதையும் நம்ம கொண்டுட்டு வரல, எதையும் கொண்டுட்டு போக போறது இல்ல. என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கறத கொடுத்துட்டு போவோம். யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும். அவ்வளவுதான். தேவையானவங்களுக்கு கண்டிப்பா உங்களோடது சென்றடையுங்க ஐயா. கடமை, இவ்வளவுதான். இது ஒரு கடமை தானம்மா. உங்களோடத தொடர்ந்து நாங்க வகுப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா ஷர்மிளா. ஷர்மிளா மிக்க நன்றி. ஐயா நீங்க சொன்னீங்களே செயல்படுத்தக்கூடியவர்கள் ஒருத்தரே கிடைச்சிட்டாங்க ஐயா. மனவள கலைப்படி செயல்படுத்தக்கூடிய ஆமா செயல்படுத்தக்கூடிய ஒருத்தர் வந்துட்டாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே அதை செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா செய்யறோம். இப்ப உங்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்க முழுமையா அதுல ஈடுபடணும்ன்ற ஒரு உண்மையான ஒரு புரிதலுக்கு வந்திருக்கோம். நிச்சயமா உண்மையா ஷர்மிளாமா, இதே கருத்தை நான் ஒரு 1 hour முன்னாடி என்னுடைய ஒரு டீச்சருக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். அந்த பாப்பா நான் பேசுறத பார்த்து அப்படி ஒரு ஆச்சரியப்பட்டது. அதுக்கெல்லாம் நமக்கு மகரிஷிக்கு தான் நம்ம நன்றி சொன்னோம். இதே கருத்துக்கள் 85 வயசு இருக்கக்கூடிய அம்மா அவங்கள என்கிட்ட கேட்டு சில ஆலோசனைகள் கேட்டாங்க. நான் அதை சொல்லிட்டு வரும்போது அந்த பாப்பா என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா சொல்லுச்சு. ஏன்னா 85 வயசுல தாத்தா பாட்டி 2 பேரும் இருக்காங்கன்னு போது நீங்க ரொம்ப பாக்கியம் பண்ணுவீங்க. அவங்களோட நீங்க அளவல அவங்க பேசுங்க. ஏன்னா இப்ப அவங்களுடைய சூழல் வந்து பேச முடியாம தவிக்கிறாங்களா. நான் சொன்னேன் நீ போய் சும்மா டச் பண்ணிட்டு போ. அப்படிதான் வரும்போது அப்படிதான் அம்மா பண்றேன் அப்படின்னாங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த காட்சி எனக்கு நடந்ததையா. உண்மையிலேயே இந்த செயல்முறையை நாம நடத்தணும். நிறைய அந்த குடும்பங்கள் ஒன்றுபட்டு இருக்கணும். அது பெரியவர்களோடு இருக்கும்போது எவ்வளவு பிள்ளைகள் வளர்றாங்க. அதனாலதான் நமக்கு அம்மா வாழ்க வளமுடன். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா அனார்கலி அம்மா. அத நம்ம இப்ப இன்றைய தலைமுறையினர் நம்ம அத பழச மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும் கருவுற்ற தாய்க்கு அப்படின்றது என்னுடைய ஒரு கொஸ்டினா வைக்கிறேங்க ஐயா. நம்ம அன்பர்கள் தொடர்ந்து அதை செயல்படுத்துவோம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அனைத்து விளக்கங்களும் ரொம்ப மனதில் பதியக்கூடிய வகையில் அழகாக தெளிந்த நீரோடை போல இருந்தது உங்களுடைய பேச்சு. ரொம்ப சிறப்பாங்கிறது ஐயா. உங்க வகுப்புகளை பற்றி கூறிட்டு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. எனக்கும் கேள்விகள்லாம் இருக்கு. நம்ம தொடர்ந்து நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையில நான் அடுத்த முறை உங்களோட ஏதாவது ஒண்ணு கேட்டிருங்க. நீ இன்று என்பது மட்டுமே நிஜம், நாளை என்பது கற்பனை. கேட்க வேண்டியதை இப்பொழுதே கேளுங்கள், தவறல்ல. சரிங்கய்யா. தன்னை அறிவதற்கான பயிற்சிகள் அனைத்தும் வந்து தவம் மற்றும் தற்சோதனைகளால் வேதாத்திரி மகரிஷி கொடுக்கப்பட்டுள்ளதுங்க ஐயா. ஆனா இப்போ நம்ம பழக்க பதிவுகளால் தன்னை அறியும் பயிற்சிகள் அனைத்தும் தோற்று போகிறது ஐயா. நம்மளுடைய பழக்க பதிவுனால எப்படி இதுல நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் ஐயா? இந்த கேள்வி மட்டும்தாங்க இருக்கு. இப்ப நிறைய பழக்க பதிவு, இப்ப உணவு, உடுப்பு, உணர்வு எல்லாமே பழக்கத்தினால்தாங்க தடைப்படுது. நம்ம காதுல கேக்குறோங்க, நல்ல விஷயம். பழக்க பதிவுனால அதை தொடர்ந்து அடுத்த அடி எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது. பசங்க கிட்டயும் சரி, ஒரு நல்லது சொல்லும் போதும் எல்லா விஷயத்திலுமே பழக்க பதிவு தடையா நிக்குதுங்க ஐயா. அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது சிரமமா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. அதுக்கும் பழக்கப்படுத்திக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை போதுமா? நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை, பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, சிறப்பு. பக்குவம்.
பக்குவம் ஒன்று இருந்து விட்டால் இதை அனைத்தையும் சரி செய்து விடலாம். அப்ப பக்குவம்னா என்னன்னு தெரியும். இப்ப ஒரு பெண்ணு சமைந்து விட்டால்னு சொல்றோம். சமைந்து விட்டால் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? அந்த பெண் அந்த உடலியல் இல்லற வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான பக்குவத்தை பெற்று விட்டது அப்படிங்கிறதுடைய பொருள்தான் சமைந்து விட்டது என்று சொல்கின்றோம். சரி, சமய நூல்கள் அப்படின்னு சொல்றோம். சமய நூல்கள் ஒரு மனிதனை, சாமானியனாக இருக்கக்கூடிய மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்றோம். அது சமய நூல்கள். இப்ப பால் இருக்குது, பால் பாலாத்தான் இருந்துட்டு இருக்குது. அதை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே வச்சுட்டீங்கன்னா கெட்டு போயிருக்கு. அந்த பாலை பக்குவப்படுத்துறது எப்படி? சுட வச்சீங்கன்னா பால்ல இருந்து அடுத்து தயிர் எடுக்கலாம், தயிர்ல இருந்து மோர் எடுக்கலாம், தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கலாம், வெண்ணெயை பக்குவப்படுத்தினீங்கன்னா நெய் எடுக்கலாம். இது மாதிரி இந்த பாலை நீங்க பக்குவப்படுத்த ஒவ்வொரு பொருளா நம்ம அதுல இருந்து எடுத்துட்டு இருக்கலாம். மண்ணு, அதுக்குள்ள ஒரு உலோகம் மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும். அதை அப்படியே எடுத்து உருக்கினீங்கன்னா தங்கம்னு சொல்றோம். அந்த தங்கத்தை அடிச்சு 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 வெறும் கட்டியா இருந்ததை பக்குவப்படுத்தினீங்கன்னா தோடு ஆகுது, பக்குவப்படுத்தினீங்கன்னா செயின் ஆகுது, பக்குவப்படுத்தினீங்கன்னா வளையல் ஆகுது. இது மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பக்குவப்படுத்தும் போது அதனுடைய தன்மை மெருகேறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி என்ன அப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க கேட்ட எல்லாமே கத்துக்கிறோம், எல்லாமே அனுபவிக்கிறோம், ஆனா நடைமுறைப்படுத்த முடியவில்லை அப்படின்னா பக்குவமாகவில்லை. எதை பக்குவப்படுத்தணும்? உடம்பையா? நல்ல நல்ல உணவு தான் சாப்பிட்றேன், நான் ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிட்றேன், பச்சை காய்கறிகள் தான் சாப்பிட்றேன், இயற்கை உணவுகள் தான் நான் சாப்பிட்றேன். சரி, உடம்பு நல்லா தான் இருக்குது. அப்ப ஏன் பக்குவமாகல? மனதை அறிவது இல்லை. மனம் என்றால் என்னவென்று தெரிவது இல்லை. மனதின் ஆற்றலை உணர்வது இல்லை. மனதை தனக்கானதாக மாற்றிக்கொள்வதில்லை. மனதுக்கு நாம் அடிமையாயிட்டோம், மனம் சுவைக்கு அடிமையாகிவிட்டது. அதனால் மனம் போன போக்குல நாம போயிட்டு உருவமே இல்லாத ஒரு பொருள் மேல பழிய போட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். முதல்ல பக்குவம் வேணும், மனதை அறியக்கூடிய நிலை வேண்டும். மனதை பக்குவப்படுத்தி விட்டீர்கள் என்றால் மனதை அடக்கக்கூடாது, மனதை அறிய வேண்டும், மனதை பக்குவப்படுத்த வேண்டும். அடக்க நினைத்தீர்கள் என்றால் அது மீண்டும் 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 உங்களை அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எதிர்மறையாகத்தான் கூட்டி செல்லும். பக்குவப்படுத்தி விட்டீர்கள் என்றால் நீங்கள் அந்த மனதை இயக்கிக் கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்துவிடும். அப்பொழுது தியானம் தேவையில்லை, தவம் தேவையில்லை, யோகம் தேவையில்லை. ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய வாழ்க்கை வரமாக மாறிவிடும். ஏன்னா மனமே உங்களுக்கு சக்தியாக மாறிடுச்சு. தியானம் எதுக்கு? மனத்தை பக்குவப்படுத்த போறோம், அதுல இருந்து சக்தியை பெறதானே போறோம். அப்ப மனமே நீங்க சொல்லக்கூடிய நிலைக்கு கேட்கறதுக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே தியானமாயிருது, வாழ்க்கையே தவமாயிருது, பிறப்பே வரமாயிருது. இது எல்லாம் சேர்ந்து யோகமான வாழ்வியலாக மாறி போயிடுதுமா. இதுதான் உங்களை போல இருக்கக்கூடியவர்கள் கேட்ட கேள்விகளை நம்ம பார்த்ததில்லையும் அனுபவித்ததில்லையும் நாம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மையாக இருக்குது. இதை அவர்கள் சரி செய்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். இதுதான் நம்மளுடைய அனுபவமா. நீங்க கேட்ட கேள்விக்குண்டான பதிலாக என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். நன்றிங்க, மிக சிறப்புங்க ஐயா. கேட்கும்போது அந்த நிலைக்கு அப்படியே நடத்தி வச்சு கூட்டு போற மாதிரி இருக்குங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்களை அறிமுகப்படுத்திய திரு கார்த்திகேயன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. கார்த்திகேயன் தம்பி, நீங்க பேசலாமா? கார்த்திகேயன் வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு கேள்வி என்னன்னாங்க ஐயா, காரத்துக்கு நம்ம எது நல்லதுங்கய்யா? மிளகு எப்படி நம்ம பயன்படுத்தணும்? இப்போ மிளகா உடம்புக்கு அது நல்லதுங்களா? அதை பத்தி ஒரு விளக்கம் வேணும் ஐயா. மிளகை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உடலுக்கு அறுசுவை நம்ம சொல்றோம். அறுசுவையில காரம் அப்படிங்கிறது ஒரு சுவை இருக்குது. இந்த காரம் இந்த உடலுக்கு தேவைதான். அந்த காரம் மனதுக்கும் தேவைப்படுகிறது, உடலுக்கும் தேவைப்படுகிறது. மனதுக்கு ஆகும்போது ருசியாகுது, உடலுக்கு ஆகும்போது சக்தியாக மாறுது. நீங்க மிளகாய் தவிர்த்துக்குன்னு நான் சொல்லலை. மிளகாய் வெளிநாட்டுல இருந்து வந்தது, நம்மளுடைய பாரம்பரியம் கிடையாது. மிளகு அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம். மிளகாயை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் அதிகமான வெப்பமாகும். மிளகாயை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும்.
உங்க செயல்பாடுகள் மாறுபடும். அதனால மிளகாய் சாப்பிடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஏன்னா அது மனசு விரும்பக்கூடிய சுவை. மிளகுனுடைய சுவை வேற, மிளகாயினுடைய சுவை வேற. மிளகு மருத்துவமாக இருக்கும், மிளகாய் மனசுக்கானதாக இருக்கும். ரெண்டும் தேவைதான். ஆனால் 4 மிளகா 5 மிளகா போடுற இடத்துல 1 மிளகா 2 மிளகா போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. மீதி அதிகமா மிளகு தூளை சேர்த்துக் கொள்ளுங்கள். மிளகு என்பது மருத்துவம், மிளகாய் என்பது மனம் விரும்பக்கூடிய ஒரு சுவை. மனதுக்கு கொடுக்கறதையும் கொடுங்க, உடம்புக்கு கொடுக்கறத மருந்தாகவும் கொடுங்க, தவறு இல்லை. அதனால பாரம்பரியப்படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை பாரம்பரியமே கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே கலப்படம், மரபணு மாற்றப்பட்டு இருக்குது. அப்ப அதுல இருந்து எப்படி நம்ம ஆற்றலை எடுத்துக்கொள்ள முடியும்? மிளகுன்னு நீங்க சாப்பிடுறீங்க, மிளகுல இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் சக்கையை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப மிளகு எப்படி உண்மைன்னு நம்புவீங்க? விலை எது கம்மியா கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம வேணும்னு சொல்லி போய் வாங்குறோம். விலை கம்மியா கொடுக்குற மிளகை போய் எடுத்து பரிசோதனை செஞ்சு பாருங்க, அந்த மிளகுல எண்ணெயே இருக்காது. அப்ப மிளகை எப்படி பெருமையா நம்ம பேச முடியும்? அது வெறும் சக்கை. அதனால மிளகையும் சாப்பிடுங்கள், மிளகாயும் சாப்பிடுங்க. 5 மிளகா 10 மிளகா போடுற இடத்துல 2 மிளகாய போட்டுக்கோங்க. மனசுக்கும் மருந்தா போகுது, உடம்பும் பாதிக்காது. மிளகை தூளை அதிகமா உணவுல சேர்த்திக்கோங்க, நல்ல மிளகா, கலப்படம் இல்லாததா. சரியா கண்ணா? நன்றிங்க ஐயா. மிளகு வந்து காரத்துல குளிர்ச்சின்னு சொல்றாங்களேங்க ஐயா, அதை பத்தி ஒரு விளக்கம் ஐயா. அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புல எது அதிகமாக இருக்க கூடாதோ, எது குறைவாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு சம விகிதம் இருக்கிறது. அதை சரிவிகிதமாக நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். நீங்க மிளகு தூளை சாப்பாடா சாப்பிட போறீங்களா, இல்ல அது சுவையை கூட்டக்கூடியதாக சாப்பிட போறீங்களா? அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல மிளகு தூளை தேவையான அளவு தான் நம்ம சேர்த்த போறோம். சாம்பாருக்கு சேர்த்த போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சட்னிக்கு சேர்த்த போறீங்க, அவ்வளவுதான். வெறும் தோசை மாவுக்கு மிளகுத்தூளை போட போறது கிடையாது, தண்ணி குடிக்கும் போது மிளகுத்தூளை போட்டுக்க போறது கிடையாது, மற்ற ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடும்போது மிளகுத்தூளை போட்டுக்க போறது கிடையாது. இப்படியே எல்லாத்துலயும் நீங்க மிளகை சேர்த்த வேற உங்களுக்கு அது வந்து தொந்தரவு உங்களை கொடுக்கும்னு சொல்லலாமே தவிர, தேவைக்கு நீங்கள் அதை பயன்படுத்தினால் அது மருந்து, தேவை இல்லாத போது நீங்க அதை பயன்படுத்தினால் அமிர்தமாக இருந்தாலும் அது வேறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளும். சரிங்களா? நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. நல்லது நல்லது. நன்றி நன்றி கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய வகுப்பை பற்றி சொல்லிட்டா நிறைவே சேர்ந்துக்கலாம் ஐயா. நல்லதுமா. இந்த வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2020 ஆரம்பிச்சோமா. என்னுடைய அனுபவம், அதாவது என்னுடைய வாழ்வியல் அப்படி என்னோடது கிடையாது. இப்ப இங்க இருக்கிறதுல அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அனுபவிக்கிறத கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்தணுங்கிறது ஒரு சின்ன வயதுல இருந்து ஒரு எப்படியோ வந்துருச்சு. அது ஏதோ பிறப்பால அனுபவத்தை மட்டும்தான் நிஜம். இந்த அனுபவத்தை முதல்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை எறியும் விஞ்ஞானம் அப்படிங்கிற பேர்ல அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோம். அப்பதான் உணவை தவிர்த்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல்ல வாழும்போது காற்றை உணவாகவும் நீரை மருந்தாகவும் எடுத்துக்கொண்டு ஒரு 300 நாட்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்வியல், ஒரு பக்குவம் கிடைச்சது. அப்பதான் இதை அனுபவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாமே அப்படின்னும் போது இதை தண்ணி எறியும் விஞ்ஞானம் என்கின்ற பெயர்ல அப்ப பயிலரங்கமா எடுத்துட்டு இருந்தேன். காசெல்லாம் வாங்கல, இலவசமாக தான் சொல்லி கொடுத்தேன். தேடி போய் சொல்லி கொடுத்தேன், கூப்பிட்டு சொல்லி கொடுத்தேன். யாரும் மதிக்கவே இல்லை. அதுக்கு நமக்கு அவமானம், அலட்சியம், அசிங்கம் இப்படிதான் நமக்கு வெகுமதியா கிடைச்சிச்சு. சரி, இதுக்கு மேல மக்கள் விரும்பலையாட்டிருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ரொம்ப வற்புறுத்தி நிறைய அன்பர்கள் கேட்டாங்க, இல்ல இலவசமா எடுத்தா தான் இந்த மாதிரிலாம் ஆகுது, அதுக்கு ஒரு தொகையோட நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப அதிகமாலாம் வாங்கலைங்க. வாழ்நாள் முழுக்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு தான் அவர்களாகவே பண்ணாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 3-4 மாதங்கள் வரைக்கும் போச்சு. அந்த 2000 ரூபாய் அவங்களுக்கு பெருசா தெரியல. அதனால அவங்களும் அதே போல ஒரு சூழ்நிலையில வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பயிலரங்கம் வேண்டாம் அப்படின்ட்டு தன்னை அறிந்து கொண்டு கேட்பவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற, யாருக்கு விரும்பி வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கேட்டு விரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. சில காரியங்கள் செய்வதற்கு பொருளாதாரமும் தேவைப்பட்டது. அப்படின்னும் போது அதற்கான ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி தன்னை அறியும் கலை அப்படிங்கிற பேர்ல அப்புறம் தான் 2020 எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான். இந்த இடத்துலதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, காசு எப்படி வேலை செய்யுது அப்படின் போது. இலவசமா சொல்லி கொடுக்கும் போது யாரும் மதிக்கவே இல்லை. இப்ப வாழ்நாள் முழுக்க அதே மாதிரிதான்.
இப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுக்காக ஒரு தொகையை தீர்மானிச்சு சொல்லி கொடுக்கும்போது தவறாம வராங்க, புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை அனுபவமா வாழ்ந்து இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துக்கிறாங்க. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் இருந்து வராங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக மாறிடும். அதுதான் நம்ம பயிலரங்கத்துல நம்ம சொல்லி கொடுக்கறது. நீங்க மட்டும் அதை கத்துக்க கூடாது. நீங்க அதை கத்துக்கிட்டு அதை வாழ்ந்து உங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஒரு வழிகாட்டியாக மாறிட வேண்டும் அப்படிங்கிறத அனுபவமா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நான் இந்த கைபேசி வச்சிருக்கிறதே இந்த பயிலரங்கத்துல இருக்கிறவங்களுக்காகத்தான். தவறா நினைக்காதீங்க. சில பேர் நண்பர் என்னெல்லாம் கேட்டீங்க, என் வாங்கிக்கோங்க, கூப்பிட்டீங்கன்னா நான் எந்த நம்பரை எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி பயிலரங்கத்துல கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லி சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு கூப்பிடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேசிட்டோமா, உடம்புல சக்தி போற அளவுக்கு எல்லாத்தையும் பேசிட்டோம். இப்படித்தான் போயிட்டு இருக்குது. அதனால யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டும் பேச வேண்டிய நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கிறதுனால இந்த பயிலரங்கத்துல வரவங்களுக்காக மட்டும்தான் இந்த கைபேசி நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். எப்ப எந்த நிமிஷம் இன்னைக்கு வரைக்கும் 2020 இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பமாக. அவர்களுக்கு இன்று வரைக்கும் அவர்களுக்கான வாழ்வியல் முறைகளை சொல்லிக் கொடுத்துட்டே தான் இருந்துட்டு இருக்கிறோம். நான் 2024 வரைக்கும் ஆயிப்போச்சு, தொடர்ந்துகிட்டே தான் இருக்கிறோம். அதனால அனுபவம் மட்டும்தான் இங்க நிஜமாக இருக்கிறது. அந்த அனுபவம் வாழ்க்கையாக மாறணும். ஒவ்வொருத்தரும் நாம என் உடம்பு எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கையை கட்டி என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த நிலைக்கு யாரும் வரக்கூடாது. அப்படி ஒரு நிலை வராம ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா அது எப்படி வாழணும் அப்படிங்கிறத அனுபவமாக நம்ம அனுபவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த தன்னை அறியும் கலை அப்படிங்கிற பயிலரங்கம். இதுதான்மா. அது ஆன்லைன்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். நேரடி பயிலரங்கம் கிடையாது, கூட்டம் சேர்த்துறது கிடையாது. ஒரு பயிலரங்கத்துல அதிகபட்சம் 9 பேர்ல இருந்து 10 பேர் மட்டும்தான், அதுக்கு மேல கிடையாது. சிறப்புங்கய்யா. இத கேட்டுக்கொண்ட அன்பர்கள், உங்களுக்கு தேவைப்படும் அன்பர்கள் ஐயாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு அவரை கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஏன்னா போன் பண்ணாலும் அவர் இருக்க மாட்டாருங்களாம். ஆமாங்க ஐயா, போன் எவ்வளவு தொலைவு நம்மளை விட்டு தொலைவுல இருக்கோ அவ்வளவு நல்லதுங்க. கண்டிப்பா. ஆமா, உங்களை போன்றவர்களே அது பெரிய தொல்லையா தான் இருக்கும். அது பெரிய தொல்லை இல்லம்மா, தொல்லை கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை நாம் விரும்புகிறோமோ அதை விரைவில் வெறுப்போம், எதை நாம் வெறுக்கிறோமோ அதை விரைவில் விரும்புவோம். அதனால இங்க வெறுக்கவும் கூடாது, விரும்பவும் கூடாது, நடுநிலையோடு இருக்கணும். அளவுக்கு அதிகமா நிறைய பேசிட்டோம். இப்ப பொறுமையா இருக்கும், அவ்வளவுதான். யாருக்கு தேவையோ அவங்க வருவதற்கு ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கு. அவங்க வருவாங்க. இப்ப இத்தனை கோடி பேர் இந்த உலகத்துல இருந்தாலுமே இந்த ஆனந்த யோகம் அப்படிங்கிற இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இதுதான் பிரபஞ்சம் தீர்மானிக்க கூடியவர்கள். அவர்கள் போய் சேர வேண்டும் என்று இருக்கிறது. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க இந்த வகுப்பு பத்தி நீங்க சொன்ன இது முற்றிலும் உண்மைங்கய்யா. இப்ப இந்த வகுப்பு கிட்டத்தட்ட 1 இயரா நாங்க எடுத்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஆசிரியர்கள் நிறைய பேரை கூடுறோம். ஆனா இலவசமா கொடுக்குறோம், யாரும் வர மாட்டாங்க. மிஞ்சி போனா 50 தாண்ட மாட்டேதுங்க. 50 பேர் வராங்கன்னு சந்தோஷப்படுங்க. அச்சோ, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி இருக்கிறீங்க. 50 பேர் வராங்க, சந்தோஷப்படுங்க. முதல் மாசம் ஜூம்ல நிறைய பேர் வருவாங்கன்ட்டு 500 பேருக்கு பைசா கட்டினாங்க அந்த ஜூம்ல. அப்புறம் அடுத்த மாசத்துல இருந்து 100 ஆக்கிட்டாங்க. இந்த 100 தொடவே முடியலைங்க எங்களால. நீங்க இதே காசா மாத்துங்களேன். அதுதான் அப்போ ஒரு கௌரவமா வருவாங்க. எங்க அமைப்புல நன்மணி தாங்க இது தமிழானந்தோட பவுண்டரு. அவரு பாத்தீங்கன்னா மகரிஷியோட 25 வருஷம் பயணிச்சவருங்க. அவரு உங்களை மாதிரிதாங்க. எந்த சமுதாயத்துக்கு எப்படியாச்சும் தத்துவங்கள் எல்லாம் கொடுத்துடணும். அவரும் அக்குபஞ்சர் படிச்சிருக்காரு, ஹோமியோபதி படிச்சிருக்காரு, எல்லா மருத்துவம் படிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தத்துவங்களை சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருக்காருங்க. ஆனா அன்பு கூட்டம் வரவே மாட்டேங்குங்க. நீங்க இன்னொன்னு சொல்றீங்கயா. நான் மருத்துவம், இந்த மூலிகை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் உணவு பொருளை தூய்மையா கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருக்கிறோம். நெய்யில இருந்து தேன்ல இருந்து எல்லா உணவு பொருளையும் தூய்மையா கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்றாங்க தெரியுங்களா ஐயா? உண்மையை சொல்லணும்னா
இங்க தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்களுக்கு நம்ம கிட்ட தான் வாங்கிட்டு போறாங்க. அவங்க போட்டு வித்துக்குவாங்க. நம்ம கிட்ட வாங்கிட்டு அந்த உணவுப் பொருளை இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறை சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வந்து பாருங்க, அவங்க கிட்ட வாங்கினது எப்படி இருக்கு தெரியுங்களா அப்படின்பாங்க. உண்மை நமக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அதனால அசலை விட போலி எப்பயுமே வந்து பிரகாசமாகத்தான் இருக்கும். நம்ம முடிஞ்சதை கொடுத்துட்டு போயிருவோம். அவ்வளவுதாங்கய்யா. கடமை, இதான் சொல்றேன், இது கடமை. இது வந்து உடம்புக்கான கடமை இல்லை, இது உயிருக்கான கடமை. அந்த உயிரை எழுப்ப வேண்டும் என்பதற்கான இது ஜீவகாருண்யம். இதுதான் மகரிஷி கூட சொன்னாருங்க, தத்துவங்கள் எல்லாம் நீங்களா தேடி போய் கொடுக்காதீங்க, அவங்க தேடி வரவங்க எல்லாம் கொடுங்க. ஆனா இது அது எல்லாரும் தேடி தேடி கொடுக்குறாங்க. ஆனா அது நடக்கவே மாட்டேங்குங்க. முடியாது. வகுப்பு ஆரம்பிக்கும் போது 55 இருந்தாங்க, இப்ப 25 தான் இருக்காங்க. ஐயா 25 பேர் சந்தோஷப்படுங்கய்யா, அதுவே நான் சந்தோஷப்படுவேங்கய்யா. அதுதாங்க. நல்லது.